வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். விடுதலை புலிகளுடைய தலைவர் திரு பிரபாகரனுடைய பிறந்த தினம் இன்று நாடு முழுவதும் அல்ல, உலகம் முழுவதும் தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டது. தமிழகத்திலும் பல இடங்களில் கொண்டாடப்பட்டது. இலங்கையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் தடையை மீறி கொண்டாடப்பட்டது. யாழ் பல்கலைக்கழகத்துக்கு நீண்ட விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது, அறிவிப்பு முன்னறிவிப்பு இல்லாமல். தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட இயக்கமாக, இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இயக்கமாக விடுதலை புலிகள் இயக்கம் தொடர்கிறது. அதே சமயம் மாவீர தினம் கொண்டாடப்படுவதோ மாவீர தினம் அனுஷ்டிக்கப்படுவதோ இது முதல் முறை அல்ல. 2009க்கு பிறகு பல்வேறு சூழல் மாறி இருக்கக்கூடிய நிலைமையில இப்போது பிரபாகரனுடைய பிறந்த தினத்தை திரு வைகோ ஏற்கனவே அறிவித்து முதல் ஆளாக அறிக்கை கொடுத்து அதன் பிறகு அனைத்து கட்சிகளும் அனைத்து பிரிவினருமே கூட இது ஒரு பிறந்த தினத்தை நாடு முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் கொண்டாட வேண்டும் என்று அறிவித்து இதை கொண்டாடுவது ஒரு தவறான முன்னுதாரணமா, ஒரு வரம்பு மீறிய செயலா, தடை செய்யப்பட்ட இயக்கத்துடைய தலைவருடைய பிறந்தநாளை கொண்டாடுவது வரம்பு மீறிய செயலா என்ற ஒரு பார்வை இருக்கிறது. இன்னொரு பக்கம் இது ஜனநாயக உரிமை, தாங்கள் தலைவராக மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் இன்று இல்லை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தலைவர் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதில் என்ன தவறு இருக்கிறது? ஜனநாயகம் எங்கே மீறப்படுகிறது, வரம்பு எங்கே மீறப்படுகிறது என்ற கேள்வி மறுபடியும் எழுகிறது. இதை பற்றிதான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நமது சிறப்பு செய்தியாளர் சலீம் கொடுக்கக்கூடிய கூடுதல் தகவல் என்ன இப்போது பார்க்கலாம். திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் 1954ஆம் ஆண்டு இலங்கையில் பிறந்தார். தன்னுடைய 22ஆம் வயதில் 1976ல் LTTE துவங்குகிறார். 1983 இருந்தே LTTEக்கும் இலங்கை அரசிற்கும் பிரச்சனை தான், போர் தான். 2009ஆம் ஆண்டு இலங்கை அரசு கிட்ட ஒரு அறிவிப்பு வருகிறது. போர்க்களத்தில் LTTEயின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் கொல்லப்பட்டார், போர் முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. LTTEயோட மேஜர் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்தியாவை சம்பந்தப்படுத்தி பார்க்கும் பொழுது 1991ஆம் ஆண்டு சென்னை பக்கத்துல ஸ்ரீபெரும்புத்தூர்ல முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி ஒரு தற்கொலை படை தாக்குதலில் LTTEயால் கொல்லப்படுகிறார். இது ஒரு புறம் இருக்க, LTTE தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாளை உலகம் முழுக்க பல்வேறு நாடுகள்ல LTTE ஆதரவாளர்கள் கொண்டாடி வராங்க. அதே போல இம்முறையும் கொண்டாடினார்கள். தமிழகத்திலையும் பல இடங்கள்ல கேக் வெட்டி பட்டாசு வெடித்து இவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. LTTE ஆதரவாளர்கள் மற்றும் ஒரு சில தமிழ் அமைப்புகள் இதை கொண்டாடினாங்க விமர்சையாக. ஒரு சில இடங்களில் யார் பிறந்த நாள் கொண்டாடினாங்களோ அவங்க எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள். தமிழகத்துல இந்த மாதிரி நடந்தது. அதாவது இருவேறு கருத்துக்கள் இருக்கு. ஒரு சாரர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்திய முன்னாள் பிரதமரை LTTE தான் கொலை செய்திருக்கிறார்கள், அதனுடைய அந்த அமைப்பின் தலைவரின் பிறந்த நாளை இந்தியாவிலேயே கொண்டாடலாமா? இது மட்டுமல்ல, இந்தியாவில் LTTE ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம். இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் சுமார் 32 நாடுகளில் LTTE தடை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த அமைப்பின் தலைவரின் பிறந்த நாளை கொண்டாடலாமா, இது நியாயமா என்று ஒரு சாரர் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். இன்னொரு சாரர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிறந்த நாளை நாங்கள் ஜனநாயக முறைப்படிதானே கொண்டாடுகிறோம், இதில் என்ன தவறு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பி வருவதால் இந்த விவாதம் எழுந்துள்ளது. இந்த விவாதம் எழுவதற்கான காரணங்கள் இவை. பிரபாகரனுடைய பிறந்தநாள் விழா வரம்பு மீறலா ஜனநாயகமா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய மூத்த காங்கிரஸ் பிரமுகர், காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்கன் நாராயணன் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். அதே போல ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு முருகன் IAS அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். அதே போல மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். உங்கள் 3 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு முருகன் இருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த இந்தியாவில் விடுதலை புலிகள் இயக்கம் இன்று வரை ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருக்கிறது. ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கு அது ஜனநாயகமான முறைப்படியே ஆனாலும் கூட ஆதரவாக அந்த இயக்கத்துடைய தலைமைக்கு ஆதரவாக பிறந்தநாள் கொண்டாட்டங்கள், மாவீர தினம் அனுசரிப்பு போன்ற விஷயங்கள் நடத்துவது ஒரு ஓய்வு பெற்ற IAS அதிகாரிங்கிற முறையில் ஒரு நிர்வாக ரீதியா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல இதை எப்படி பாக்குறீங்க? அது மாதிரி கொண்டாடுறத தடை பண்ணதை நான் வரவேற்கிறேன். அதாவது நீங்க ஒன்று சொல்லிடுற ஒரு முன்னரையா, நான் ஸ்ரீலங்கால போய் அங்க இருக்கிற போராளிகளை சந்தித்தவன். நானும் அருணாச்சலம் PSR இருக்கும்போது 2 பேரும் போனோம். பிரபாகரன் அவர்களையும் அவருடைய நண்பர்களையும் நான் சந்தித்தவன் அந்த காலத்துல. அதாவது இந்த மாதிரிலாம் ஒரு நாள் போராட்டம் கொலையெல்லாம் நடக்கும்போது, அப்புறம் ராஜீவ்காந்தி ஸ்ரீபெரும்புதூர் மீட்டிங்கை முடிச்சுட்டு அவர் இறங்க வேண்டிய இடம் தர்மபுரி, அங்க நான் கலெக்டரா இருக்கிறேன். அவரை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் மீட்டிங்க்கு. அப்பதான் அவர் கொல்லப்படுறாரு. மேடம் ஜெயலலிதா அவர்கள் அப்ப அங்க வேற ஒரு பர்கூர்ல எலெக்ஷன் நிற்கும் போது நான் கொண்டு போய் ஏர்போர்ட்ல விட்டவன். ஸ்ரீலங்காவில போய் இவங்களை நல்லா பார்த்தவன். எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயங்கள் நல்லா சொல்றேன். தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தில் எல்லோருமே இந்த LTTE விஷயத்தை கையில் எடுத்து ஏதோ ஓட்டு வங்கி அரசியலாக பண்ணி அதை பெரிதுபடுத்துகிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. இதை அரசு அந்தந்த இடங்களில் தகராறு நீங்க
அந்த கொண்டாடக்கூடிய இயக்கங்களுக்கு ஒரு நோக்கம் பாக்குறீங்க. அது இருந்துட்டு போனா அது உள்நோக்கமா இருக்கலாம், நல்லோக்கமா இருக்கலாம். இருந்துட்டு போனா நான் கேட்கறது வேற நடைமுறையில நான் கேட்கறது விடுதலை புலிகளுக்கு என்ன இங்கன்னு கேட்கல. விடுதலை புலிகளுக்கு தடை இருக்குது. அது நம்ம ஒண்ணு சொல்றதுக்கோ செய்யறதுக்கோ எதுவுமே கிடையாது. இருந்தாலும் கூட அந்த இயக்கத்துடைய தலைவருக்கு ஜனநாயக முறைப்படி அவருடைய பிறந்தநாள் கொண்டாடுவதில் என்ன தடை? நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரா நீங்க சொல்றீங்க, நான் வந்து தடை செய்யறது வரவேற்க சொல்றீங்க. தடை செய்யறதுக்கு என்ன இருக்குன்னு நீங்க தடை வேணும்னு சொல்லி சொல்லுவீங்க. நல்லா கேட்டீங்க. ஜனநாயக முறைப்படி நம்ம 2 பேரும் இந்த ரூம்ல இருந்து ஒருத்தர் பர்த்டே கொண்டாடுறத பத்தி அரசு ஒண்ணும் செய்ய முடியாது. ஒரு பப்ளிக் மீட்டிங் போட்டு அதுல என்ன பேச்செல்லாம் நான் சொல்ல விரும்பல. அகதிகளாக இங்க வந்து நமது செலவில் நான் வசிக்கிறோம். என்ன பேச்செல்லாம் பேசுறாங்க நான் டிவியில பார்த்து அசந்து போயிட்டேன். ஏன்னா ஓவர் த இயர்ஸ் அப்படி கிளவரா மாற்றி ரொம்ப பெரிய நம்மளோட அதிகமா ஸ்ரீலங்காவில் இருக்க தமிழர்கள் மீது இவர்களுக்கு அன்பு இருக்கிற மாதிரியான ஒரு டிராமா போட்டு எல்லோருமே முக்கியத்துவம் பெறுவதற்காக பண்ணுகிறார்கள் என்பது எனக்கு நன்றாக தெரிந்த உண்மை. நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரே பதில் சார். அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி எனி ஆக்டிவிட்டி ஈவன் டெமோக்ராட்டிக்லி பெர்மிட்டடா இருந்தா கூட அது லோக்கல்ல கலவரம் ஏற்படுத்தும் என்று ஆட்சியில் இருக்கின்ற அதிகாரிகள் நினைத்தால் அதை தடுப்பது வழக்கம். அதற்கு ஒரு காரணம் வந்து நீங்க தேர்தல் உச்ச நீதிமன்றம் இதுல வந்து வேறு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. உயர் நீதிமன்ற அனுமதியோடு இன்றைக்கு வந்து பொதுக்கூட்டங்களை நடக்குது. இன்னைக்கு தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்கள்ல உள்ளரங்கு கூட்டங்களா, வீடுகள்ல, பொது இடங்கள்ல, கோவில்கள்ல, அநாத ஆசிரமங்கள்ல இது மாதிரி பல இடம் நடந்திருக்கு. இது வந்து எம்ஜிஆருடைய பிறந்தநாளோ இல்லாட்டி திமுக தலைவருடைய பிறந்தநாளோ யார் எந்த தலைவரா பிறந்தநாளும் கொண்டாடுறாங்க. அத மாதிரி பிரபாகரனுடைய பிறந்தநாளோ அவரை மதிக்கிறவங்க கொண்டாடுறாங்க. இதுல நீங்க என்ன கிரைம் பாப்பீங்கன்னு கேக்குறேன் சார். இன்டர்நேஷனலி ஃபாரின் பாலிசி எல்லாம் ஃபாலோ பண்ற டெமோக்ராட்டிக் கண்ட்ரில இன்னொரு நாட்டில் இருக்கிற விஷயங்களை கையில் எடுத்து நமது மக்கள் அறியாமையின் காரணமாக ஏதாவது வார்த்தைகளை உதிர்த்தால் அது நம்மளுடைய ஆட்சிக்கு சரியா வராதுங்கனால இதை மட்டும் விட்டுருங்க. நாளைக்கு சிலர் வந்து நான் பாகிஸ்தான் பிரதமருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறேன்னு இந்துக்கள் நிறைந்த ஒரு பகுதியில் ஏதாவது பண்ணி அதுல தகவல் வந்தாலும் நிறுத்தணும். இதுல வந்து விருப்பு வெறுப்புகளே இல்லை. ஆட்சி முறையில் இது ஒரு பகுதி என்பது என்னுடைய கருத்து. திரு ராதாகிருஷ்ணன் நான் கேட்க விரும்புறேன். நீங்கள் வந்து ஒரு நீண்ட நெடுங்காலமா உங்களுடைய பத்திரிகை அனுபவத்தில் நீங்க நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனா அந்த இலங்கை விவகாரம் தமிழகத்திலும் இலங்கையில எப்படி பார்க்கப்படுகிறத கூர்ந்து தனிப்பட்ட முறையில் கவனிச்சு வந்திருக்கிறீங்க. திரு முருகனையே சொல்றது வந்து அவர் வந்து இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தடை செய்யப்பட்ட இயக்கமா இருந்தாலும் சரி, ஜனநாயக இயக்கமா இருந்தாலும் சரி, அந்த தலைவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறது ஏதேனும் ஒரு வகையில வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை ட்ரிகர் பண்ணிருமோ, ஒரு தூண்டுகோல் அமைஞ்சிருமோ அப்படிங்கிற அச்சத்துல நிர்வாகம் தடை செய்வது நியாயமானதே அப்படிங்கிற இவருடைய பார்வையா இருக்குது. உங்களுடைய பார்வை திரு ராதாகிருஷ்ணன்? நிச்சயமாக என்னால் திரு முருகனுடைய அந்த பார்வையில் எக்ரி செய்ய இயலாது. ஏனெனில் இதே காரணம் காட்டி எத்தனையோ ஈவென்ட்ஸ்களை, மீட்டிங்களை ரத்து செய்திருக்கிறோம். சென்னையிலும் நடந்திருக்கிறது. ஏராளமான அந்த மாதிரி இந்த கிஸ் ஆஃப் லவ், அதுபோல ஒரு படம் திரையிடறதுக்கு அனுமதி கிடைக்காம, இந்த மாதிரி இதே காரணம் காட்டிக்கொண்டு உலகத்தில் எத்தனையோ முறை, இந்தியாவில் பர்டிகுலர்லி a lot of meetings have been banned. ஏன் பேன் பண்ண? சல்மான் ருஷ்டியோட புக் பேன் பண்ணாங்க. ஏன் பேன் பண்ணாங்க? கலவரம் வரக்கூடும். அதாவது நாம வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ்ல இருந்து விட்டு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி என்று பெருசா பேசிக்கொண்டு, ஆனா அது அந்த டெமோக்ரஸி என்னங்கிறது நாம் இன்னும் புரிஞ்சுக்கல. பிரபாகரனுடைய பர்த்டே கொண்டாடுவதில் என்ன தவறு என்று எனக்கு இன்னும் புரியவில்லை. ஆமாம், தடை செய்யப்பட்ட இயக்கம் தான். அந்த இயக்கம் இருக்கிறதா இன்னும் எங்கெங்கோ கனடா நாட்டில், அதுபோல பிரான்ஸ் நாட்டில், ஜெர்மனி நாட்டில் எங்கெங்கோ ஒரு சிலர் இருக்கிறார்கள். டிஜிடி என்ற இயக்கம் இருக்கிறது. இதையெல்லாம் தடை செய்யுங்கள், தடை செய்ய வேண்டாம் என்று யாரும் கூறவில்லை. ஆனா பிரபாகரனுடைய கான்ட்ரிபியூஷன் டு த தமிழ் காஸ், அதை ஒரு ரீவிசிட் செய்வதற்கு நம்மளுக்கு யாருக்கும் சாத்தியம் இல்லை. அது செய்யவே கூடாது என்று சொல்றது இட்ஸ் வெரி ராங் திங். இன்றைக்கு கூட ஃப்ரண்ட் லைனுடைய லேட்டஸ்ட் இஷ்யூல நெஹ்ருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் டு இந்தியா 125 இயர்ஸ்க்கு நாங்க செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அதுல தருண் விஜய் போல இருக்கிற ஒரு பிஜேபியுடைய ஆளுநரும் எழுதியிருக்கிறார்கள். பிஜேபி வந்து அவ்வளவு ஆட்சேபனை பண்ணி அவரை எழுதியிருக்கிறார்கள். அதுவும் தவறு என்று கூற முடியாது. அதே மாதிரி பிரபாத் பட்நாயக், அதுபோல பிரகாஷ் காரட் என்றவர்களும் எழுதியிருக்கிறார்கள். அதாவது ஒரு பர்த்டே வந்து ஒரு செலிப்ரேஷனை விட அது வந்து அவருடைய அந்த இட் ஆல்சோ அவருடைய கான்ட்ரிபியூஷனை பத்தி நாம வெளியேற்றுற ஒரு நிகழ்ச்சி. இதை விட இன்னும் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் கான்டெஸ்ட் கூட உண்டு. அதாவது ஜாப்னாவில் இது கொண்டாடுகிறது, இது பிரபாகரனுடைய பர்த்டேயாக கொண்டாடவில்லை. எத்தனையோ பேர் ஆள்கள் இருந்தவர்கள், சொந்தம் பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், பேரண்ட்ஸ் இருந்தவர்கள், அவருடைய அந்த உற்றார் உறவினர்களை கொண்டாடுகின்ற நாள் இது.
அதாவது பிரபாகரனுடைய பர்த்டேங்கிறது பிரபாகரனுடைய பர்த்டே மட்டுமல்ல, இலங்கை ஈழம் வாழ் தமிழர்கள் ராதாகிருஷ்ணன், நீங்களே சொன்னீங்க சல்மான் குர்ஷித்துடைய நூலோ இல்லாட்டி சல்மான் குர்ஷித்தோட கூட்டமோ தஸ்லிமான் நஸ்ரினுடைய நூலோ அல்லது அவருடைய கூட்டமோ வந்து நிச்சயமா ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்னா ஹைதராபாத் உள்ளிட்ட பல இடங்கள்ல அவங்களுடைய கூட்டம் தடை செய்யப்பட்டிருக்கு, அவங்களுடைய நூல் வெளியீடு தடை செய்யப்பட்டிருக்கு, அவங்களுடைய பிரஸ் மீட் கூட தடை செய்யப்பட்டிருக்கு. அப்போ ஒரு பிரச்சனை வரும்னா அது வேண்டாம் சொல்றது சரியான தர விஷயமா இருக்க முடியும். அது நீங்க அனுமதிக்கிறது எப்படி சரின்னு சொல்றீங்க? ஒரு ப்ராப்ளம் வரும்னா தடை செய்யத்தானே வேணும். அது ப்ராப்ளம் வரும்ன்ற நீங்களே கற்பனை பண்ணிக்கிறீங்க. அதாவது பிரச்சனை வந்த பிறகு பாத்துக்கலாம் இல்ல, சாத்தானிக் பர்சன் புத்தகம் படிச்சதுனால, அதாவது இட் இஸ் தி inefficiency of the administrative machinery, inefficiency of the police that they go for preventive steps. எந்த மாதிரி இடத்துல preventive steps? உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் நாளை ஒருவேளை எந்த பிரச்சனை நடக்காது, ஒருவேளை பிரச்சனை நடந்தா நீங்களே கேட்க மாட்டீங்களா? நீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏன் எடுக்கல? அரசு வந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கா? இத்தனை இடங்கள்ல போராட்டம் நடக்குது, இத்தனை இடங்கள்ல விழா நடக்குது, இங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கலாங்கிற உங்களுக்கு தெரியாதா? உளவுத்துறை எங்கே போச்சுன்னு இதே பத்திரிகையாளர் கேள்வி எழுப்ப மாட்டீங்களா? இது ஒரு கிளாசிக் கேஸ் ஆஃப் சிக்கன் அண்ட் எக் ஸ்டோரின்னு சொல்லுவாங்களே. எது முதல்ல வந்து சிக்கன் வந்ததா எக் வந்ததாங்கிற ஸ்டோரி மாதிரி இருக்குது. இது என்னன்னா, நம்ம இது பிரிவென்டிவ் என்ற பேரில் நாம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் இப்பன்னா, வீட்டுல இருந்து வெளியே இறங்கணுமா வேண்டாமாங்கிற ஒரு கூட யோசிச்சு இறங்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். இது நீங்க சொல்ற கருத்து எப்படின்னா, வீட்டுல இருந்து இறங்கலன்னா ஒரு பிரச்சனையும் வராது இல்ல, ஒரு ஆக்சிடென்ட் நடக்காது இல்ல, அப்படி வந்து அந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கும். டெமோக்ரஸின்றது உலகமெம்பாடும் இருக்கிற பிரச்சனையே இப்ப வந்து இப்ப டெரரிசம் என்ற பேரில் எவ்வளவோ பேர் வந்து குரூரமாக கவுண்டனமோ பே அந்த மாதிரி பல இடங்களில் வந்து தாக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் வந்து திஸ் ஆர் ஆல் சேலஞ்சஸ் டு டெமோக்ரஸி. இட் ஹஸ் டு பி ஃபேஸ்ட் இன் எ டெமோக்ராட்டிக் மேனர். அந்த ஒரு சக்தி நமக்கு இல்லை என்றுதான் தெரிய வருகிறது இதிலிருந்து எல்லாம். அதாவது நீங்க வந்து பிரிவென்டிவ் ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டீங்க. பிரிவென்டிவ் ஸ்டெப்ஸ் எடுத்தால் கம்ப்ளீட் பிளாங்கெட் பேன் மட்டும் தான் பண்ணுவீங்கன்னு சொன்னா அப்புறம் நீங்க எதுக்கு போலீஸா இருக்கிறீங்க? நீங்க எதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப்பா இருக்கிறீங்க? நீங்க உங்களுக்கு இது கூட அதாவது ஒரு புத்தகம் படிக்கிறதுனால நான் வந்து ஏதோ ஒண்ணு போய் கொடுத்துவேன்னு நீங்க நினைச்சு கொண்டிருந்தீங்களா? அதுல எந்த புத்தகம் படிச்சாலும் பண்ணுவேனே, அது ஒரு போன் புத்தகம் படிச்சாலும் பண்ணுவேனே. அப்ப வந்து நீங்க போன் சைட்ஸ் எல்லாம் பேன் பண்ணிருக்கீங்களா? நான் நாளைக்கு போன் சைட்ஸ் படிச்சு நான் ஒரு கற்பழிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிற போன் சைட்ஸ் எல்லாம் பேன் பண்ணுவீங்களா? இல்ல இருக்கிற ஆணுங்களை எல்லாம் பேன் பண்ணுவீங்களா? இல்ல பெண்களை எல்லாம் வந்து தெலுங்கானால பண்ண மாதிரி செக்ரிகேட் பண்ணி இன்னொரு பஸ்ஸுக்குள்ள அடைச்சு கொண்டு போய் உட்காருங்களா? திரு ராதாகிருஷ்ணன், உங்களுடைய வாதத்தை நீங்க ரொம்ப திறமையா வைக்கிறீங்க. பட் நிச்சயமா உங்களுக்கு இந்த வித்தியாசம் தெரியும். அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு ஆணும் பெண்ணுமான ஒரு பாலியல் உணர்வு தூண்டுதலும் சரி, ஒரு இன ரீதியான விஷயங்களை ஒரு இஸ்லாமியர்கள் பற்றியோ அல்லது இந்துக்கள் பற்றியோ அல்லது தமிழர்கள் பற்றியோ வேறு விஷயம் பற்றியோ ஒரு இன ரீதியான ஒரு விஷயத்தை வந்து தூண்டுறதோ அது வந்து தங்களுடைய உணர்வை புண்படுத்துறது அரசியல் சாசனம் அடுத்த அடிப்படை உரிமையின் அடிப்படையிலேயே கடுமையான கேள்விக்கு விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய உங்களுக்கு நிச்சயமா தெரியும். தொடர்ந்து அதை பற்றி விவாதிப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பேச வேண்டியிருக்குது. விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனுடைய பிறந்தநாளை கொண்டாடுவது மூலம் அந்த இயக்கத்துக்கு நாங்கள் தடை கேட்டது சரிதான், அந்த இயக்கம் இன்னும் இங்கு உயிர்ப்போடு இருக்கிறது என்பதற்கு அடையாளங்கள் இந்த கொண்டாட்டங்கள் என்று மத்திய அரசும் இந்த தடைக்கு ஆதரவு கேட்பவர்களும் ஒரு கோரிக்கையை வலுவா வைக்கக்கூடியதற்கு சாதகமாக அமைந்துடுமா இந்த கொண்டாட்டங்கள்? விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு வன்னியரசு அவர்கள் இணைந்திருக்க உங்களை நிகழ்ச்சிக்கு வர உங்கள்கிட்ட வரதுக்கு முன்னாடி நான் திரு அமெரிக்க நேரண்ட கேட்க விரும்புறேன். ஏற்கனவே பார்த்தது போல 2009 பிரபாகரன் இருந்த வரைக்கும், இறுதிக்கட்ட போர் நடந்த வரைக்கும் ஒட்டுமொத்த உலகத்திலேயே விடுதலை புலிகள் அமைப்பையும் பிரபாகரனை பார்த்த பார்வை வேறு. இன்றைக்கு இறுதிக்கட்ட போர் முடிந்த பிறகு இன்றைக்கு அரசியல் சூழ்நிலையில விடுதலை புலிகள் அமைப்பை ஆதரிக்காதவர்கள் கூட ஒரு சிம்பத்தி அந்த பக்கம் வந்து ஒரு ஆதரவை ஒரு பச்சாதாபத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஈழ விடுதலைக்கான அவருடைய போராட்டம் வந்து நியாயமான அப்படிங்கிற ஒரு பார்வையில் வச்சிருக்காங்க. இப்ப ஜனநாயக முறையில உள்ளரங்க கூட்டங்கள்ல பிறந்தநாள் விழா பிரபாகரனுடைய பிறந்தநாள் கொண்டாடுறதுல உங்களுக்கு என்ன ஆட்சேபம் இருக்க முடியும்? அதாவது நீங்க சொன்னீங்க ஒரு தவறான ஒரு தலைவரை வருங்கால தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக வைத்திருக்கிறார்கள் என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது. 3 லட்சத்துக்கு மேல இருந்த நான் சொல்லல, யுஎன் ரிப்போர்ட் 2011 வந்த யுஎன் ரிப்போர்ட், மார்ச் 2011 வந்த யுஎன் ரிப்போர்ட் சொல்லுது 3,30,000 பேர் தமிழர்கள், அவங்க யாரும் சிங்களவர்கள் இல்ல, அவர்களை ஹாஸ்டேஜஸா வைத்தவர். அவர் ஒரு தமிழின தலைவரா சொல்றீங்களே, இவங்களுக்கு எல்லாம் வெக்கம்ன்றது கிடையாதா? அதை விடுங்க, சிவிலியன்ஸ் ஆர்மி பகுதியில குழந்தைகளை ரெக்ரூட் பண்ணீங்களே போர்சிபிளா, இவரை தமிழின தலைவர் சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கம் கிடையாதா? இல்ல போர்சிபிளா சிவிலியன்ஸ் ஆர்மி எதிரிகள் இது குண்டு போடுற இடத்துல சிவிலியன்ஸ் பள்ளம் தோண்ட வைத்தீர்களே, அவர்களை கொல்ல வைத்தீர்களே, இவரை தமிழின தலைவர் சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கம் கிடையாதா?
தமிழர்களை அதிகமாக கொன்ற சிங்களவனான ராஜபக்ஷே தவிர தமிழர்களை அதிகமாக கொன்றவனை போய் தமிழக தலைவன் சொல்லுங்க. ஒரு தமிழன் எனக்கு ரத்தம் கொதிக்குது. எப்படி ராஜபக்சே பேசச்சு எனக்கு ரத்தம் கொதிக்குதோ அதே போல தமிழன் என்ற பேர்ல தமிழர்களை துடிக்க துடிக்க கொன்றாரே. நான் ஜனநாயகத்தை பத்தி பேச வரல. ஏன் ஒரு சுப்பிரமணிய பாரதியார் இல்லையா? ஏன் இந்த அண்ணாதுரையே சொல்றதுக்குங்க. எனக்கு வைகோ பிடிக்காதுங்க இந்த மாதிரி பண்றதால. வைகோ கூட தலைவரா சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. தமிழ் தலைவரா தமிழர்களை கொன்றவன் குழந்தைகளை கேடயமாக பயன்படுத்திய ஒரு கோழை தமிழ தலைவர் எடுத்து எதிர்கால தலைமுறைக்கு சொல்றீங்களே, இதுதான் தர்மமா? தர்மத்தையும் நியாயத்தையும் தலைமுறைக்கும் கேட்கிறேன். ரொம்ப உணர்ச்சி பூர்வமா நீங்க உங்களுடைய கருத்தை முன்வச்சீங்க. போர் சந்தர்ப்பங்கள்ல என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வரையறை, உலகளாவிய வரையறைகள் ஐநா சபை உள்ளிட்ட பல அமைப்புகள் வரையறுத்திருந்தாலும் கூட நடைமுறை சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது கண்கூடா தெரியும். உங்களுக்கு அதுல மறுப்பு எதுவும் இருக்கும் அப்படின்னா, இந்தியர்கள் போற்றி புகழக்கூடிய IPKF அமைதி படை இங்கிருந்து அங்க போன போது அங்க இருக்கக்கூடிய சிவிலியன்களை கொன்றதான புகாரை நீங்கள் மறுக்க முடியுமா? அதனால நம்முடைய ராணுவத்தின் மீது ஒரு பொட்டா நம்ம மதிப்பை குறைச்சு வைக்க முடியுமா? இவர்கள் சிவிலியன்களை கொன்ற IPKF அவர்கள் இந்த நாட்டுக்கு தேவையா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்? அப்படி சொல்ல மாட்டேன். ஆனா நம்ம கிளாரிஃபை பண்ணிடுறேன். போர் சூழல்ல சில விஷயங்கள் நிச்சயமா நடக்கும். நான் நியாயப்படுத்தவே இல்லை, நிச்சயமா நடக்கும். அதிமுக பொதுச்செயலாளர் சொன்னது போல போர்ல சிலர் உயிர் பலி ஆறுது, அப்பாவி கூட ஆறுது, ரொம்ப இயல்பு, நடந்தே தீரும், தவிர்க்கவே முடியாது. அது போல சில விஷயங்கள் செய்திருக்கலாம், யாரும் மறுக்கல. அதனாலேயே அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது எப்படி சொல்ல முடியும்? பரவாயில்ல, நீங்க 3 லட்சம் பேர் உயிரை ஒரு சின்ன தவறுன்னு சொல்றீங்க பாருங்க. பரவாயில்லையே சொல்லல. போர்ல இது போன்ற தவறு நடந்தது. ஒரு சில தவறுகள் நீங்க வார்த்தையை உபயோகப்படுத்தினீங்க. அதற்காக நான் சொல்கிறேன். நான் சொன்னது நல்லா சொல்றேன், திருப்பி கேட்டுங்க. போர்ல 3,30,000 பேர் கொல்லப்படவில்லை. 3,30,000 பேர் அவர்கள் முழுக்க முழுக்க இவருடைய பாதுகாப்பு வளையலை விட்டு வெளியே செல்ல அனுமதிக்கப்படவில்லை என்று ஐநா சொல்லுது. அதுக்கு பிறகு வெளியே வந்தாங்க. ஒட்டுமொத்தமா கொல்லப்பட்டதா? வெளியே சென்றவர்களை கூட இந்த பாதுகாப்பு வளையத்தை விட வெளியே சென்ற தமிழர்கள் இவர்கள் பின்னால் இருந்து பாயிண்ட் பிளாங்க்ல சுட்டுக் கொண்டார்களா இல்லையா? நான் சொல்லல, ஐநா ரிப்போர்ட் சொல்லுதா இல்லையா? இதுதான் ஒரு தமிழ்னா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு தமிழ், அதாவது எங்க தலைவர் இந்தியாவிற்காக, எங்க தலைவர் தலைவி மகாத்மா காந்தி இந்தியாவுக்காக, இந்திரா காந்தி இந்தியாவுக்காக, எங்களது தலைவர் ராஜீவ் காந்தி தமிழ்ல இந்தியர்களுக்காக தங்கள் உயிரே கொடுக்கவனா தலைவனா இருக்கு. ராஜீவ் காந்தி ஒரு தலைவர், இந்திரா காந்தி ஒரு தலைவர், மகாத்மா காந்தி ஒரு தலைவர், இவர் ஒரு தலைவரா? இல்ல, இதே ஒரு கேள்வியை விடுதலை சிறுத்தைகள் அமைப்போ தமிழ் தேசிய அமைப்புகளோ வேற அமைப்புகளை இன்னொரு கேள்வி மாத்தி கேட்டாங்கன்னு எப்படி செய்வது? அதாவது புனிதமான இடமாக சீக்கியர்களால் கும்பிடக்கூடிய, தொழப்படக்கூடிய அங்க பொற்கோவில்ல ராணுவத்தை அனுப்பியது மனிதத்தன்மை அப்படின்னு கேட்டா என்ன சொல்றது? அதே மாதிரி ஒரு ஆலமரம் விழுந்தால் நிறைய புற்கள் அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய செடி கொடிகள் அழிவது இயல்பு அப்படின்னு சீக்கிய கலவரத்தின் போது ராஜீவ்காந்தி சொன்ன கலவரத்தை ஒரு நிமிஷம் தவறான ஆட்ரிபியூட். அப்புறம் மணிசங்கர் ஐயர் மறுத்திருக்கிறார். எந்த நேரங்கள்ல அவர் என்ன மறுத்திருக்கிறாரு? ராஜீவ்காந்தி சொன்னது உண்மையா இல்லையா? இல்ல இல்ல, அது எந்த நேரத்துல எந்த கான்வர்சேஷன் எந்த கான்டெக்ஸ்ட் என்ன விஷயம் சார்? ஒரு ஆலமரம் விழுந்தால் 4 மரம் சேர்ந்து சொன்னது பப்ளிக் காமெண்ட் ஆன் தட். இட்ஸ் a private conversation. அவங்க ஒருத்தர் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவீங்க இல்லைங்க? இல்லங்க, ஒரு தனி இந்த கோபம் வருவது இயல்பு. திரு அமெரிக்க நாராயணனுக்கு அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கலன்னா அது தவறு. திரு அமெரிக்க நாராயணனுக்கு இல்ல கோயிலை பத்தி நான் தெளிவா கேட்டேன். இலங்கையில தமிழ் கொல்லப்பட்டது இவ்வளவு உணர்ச்சி பூர்வமா இலங்கையில புலிகளால தான் நிறைய கொண்ட சொல்றீங்களே. அதான் நீங்க சொல்றது புலிகளால தான் உணர்ச்சி பண்றீங்க. அதை விட அதிகமாக இன்னைக்கு வரைக்கும் ராஜபக்சே சப்போர்ட் பண்றாரு, அவர் வரணும்னு சொல்றாரு. நீங்க அப்போஸ் பண்ணீங்க. நான் இல்ல, எப்பவுமே பண்ணல. ராஜபக்சே தூக்கிலிடப்பட வேண்டிய நான் சொல்றேன் இல்லையா? நீங்க போய் எடுத்து பாருங்க. சார் ராதாகிருஷ்ணன் சார், நீங்க என்டர் பண்ண முடியுங்க. 3000 பேர் உயிரிழந்தார்கள் டெல்லியில். அதற்கு யாரும் இன்று வரை 1984 உயிரிழப்பு நடக்கிறது.
அது ஒரு பட்டியல் போட்டு அது லிஸ்ட் போட்டு ஒவ்வொரு இடமா போய் அவரை தேடி பிடித்து சீக்கியர்களை கொள்கிறார்கள். அதற்கு இன்று வரை அதற்கு இன்னும் ஜெயிலுக்கு போகவில்லை. நீங்க ஒரு காங்கிரஸ் லீடர் ராஜீவ்காந்தி ஆனாலும் சரி, எந்த தலைவரானாலும் சரி, இன்றைய நாள் வரை ஒரு தலைவரும் அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை. அந்த ஒரு நிகழ்வு ஒரு அழகான உதாரணம். ஆனா உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு யாருமே தண்டிக்கப்படல, நானும் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்பான வழக்கு சட்ட ரீதியாக இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திரு அமெரிக்கன் சொன்ன ஐநாவுடைய மனித உரிமை கமிஷன் ரிப்போர்ட்ல 100 வருஷம் நடத்தமே, 100 வருஷம் இந்த வழக்கு நடத்தி எல்லாரும் செத்து போயிட்டாங்க. திரு ராதாகிருஷ்ணன் விடுதலை புலிகள் செய்தா சொல்லப்படுற மாதிரி பாயிண்ட் பிளாக்ல கொண்டுலாமா? ஜெகதீஷ் நேக்கர் விஷயத்துல இருக்கிறாரு, ராஜீவ்காந்தி இந்த விஷயத்தை செஞ்சிருக்கிறாரு, எல்லாருமே சந்தேகம் இருக்குது. பாயிண்ட் பிளாக்ல கொண்டுருமா? நீதி விசாரணை தேவையா, துப்பாக்கி முனை விசாரணை தேவையா? திரு ராதாகிருஷ்ணன், நீதி விசாரணை என்ற பெயரில் நடத்தப்பட்ட அந்த ஒரு அட்ரோஷியஸ் ப்ராசஸ் இன்னைக்கும் அது டெல்லியில் நிலவி கொண்டிருக்கிறது. இதில் பிரிசைட் பண்ண ஜட்ஜஸ் எல்லாரும் வெட்கப்பட்டு தலை குனிய வேண்டும். இட் இஸ் a block on the judicial system, it is a block on the investigative agency, it is a block on the Prime Minister. The Prime Minister should have resigned and he should have sought a mandate. He should have at least said இது ஒரு துன்பியல் சம்பவம் கூட அவர் சொல்லியே. பிரபாகரன் சொல்லிட்டு போனானே, மன்மோகன் சிங் மன்னிப்பு கேட்டார். மன்மோகன் சிங் இப்ப வரைக்கும் மன்னிப்பு கேட்டார். இல்ல துன்பியல் சம்பவம் முடிஞ்சு வச்சா? நான் கேக்குறேன், துன்பியல் சம்பவம் சொன்னா முடிஞ்சு வச்சா? திரு ராதாகிருஷ்ணன் ஒரு கொலையை செய்துவிட்டு, கொலையை செய்தவர்கள் என்னை மன்னித்து விடுங்க, மன்னித்து திரு பிரபாகரன் மன்னிப்பு கூட கேட்கல, ஒரு துன்பியல் சம்பவம் தான் சொன்னாரு. நான் கேட்கிறேன், துன்பியல் சம்பவம் மட்டுமல்ல, இதற்காக எங்களை மன்னித்து விடுங்க சொன்னால் சரின்னு சொல்லுவீங்களா? இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இது நீதியா இருக்க முடியுமா? என்னுடைய வருத்தம் எல்லாம் 1999 அவர் அசாசினேட்டட் பண்ணும் வரை அவர் அதை பத்தி பேசவும் இல்லை, அதை பத்தி ஒன்னும் கூறவும் இல்லை. அதுக்கு மாறாக அதை ஜஸ்டிஃபை பண்ணதான் பார்த்திருக்காரு. ஒரு பிரைவேட் கான்வர்சேஷன்ல ஒரு மனுஷன் சொல்றான், அதாவது ஒரு பெரிய, அது யாரு, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த கண்ட்ரி, நீங்க சொல்றாரு, ஆமாமா ஒரு பெரிய ஆலமரம் விழுவாமா, இதெல்லாம் ஆல் த பிளான்ஸ் வில் கெட் டெஸ்ட்ராய்டு, எர்த் ஷேக்ஸ் when a big banyan tree falls சொன்னா நம்ம என்ன ஒத்துக்கணுமா? ஒத்துக்க வேண்டியது மரியாதையா பேச கத்துங்க. ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமா அது அவரே மாத்திட்டாரு. ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கேட்கணும். இதுல ஒண்ணு பாருங்க, திரு ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டது போல ஆலமரம் விழுந்தா 4 மரம் விழும் சொல்லிட்டு ராஜீவ்காந்தி சொன்னார் அப்படின்னா, ராஜீவ்காந்தி மட்டும் அப்படி சொல்ல, திரு பிரபாகரன் சொன்னாரு, நாங்களும் சிங்களவர்களும் சகோதரர்கள், இதுல அண்டை நாட்டவருக்கு இதுல வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்கிறார். இது போக இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய பல விஷயங்க, அங்க இருக்கக்கூடியவங்க இன்னும் சொல்ல, இப்ப இருக்கக்கூடிய தமிழ் தலைவர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு அது புள்ள வேணுமா வேண்டாமா, நாங்க கணவன் மனைவி முடிவு பண்ணிக்கிறோம், மருத்துவச்சி வெளியில கூப்பிடும்போது வந்தா போன்னு சொல்லிட்டு இந்தியாவோட பங்களிப்பை சொல்லிட்டாங்க. ராஜீவ் கொலை, இந்த நாட்டுடைய பிரதமராக இருந்த ராஜீவ் கொலையில விடுதலை புலிகளுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 100 முறை நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டு வழக்கு இறுதிவரை சென்றிருக்கிறது. ஒருவர் கூட நிரபராதி என்று விடுவிக்கப்படவில்லை, தண்டனை குறைப்புக்காக விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தூக்கு தண்டனை கைதியா வரை இருக்கிறாங்க. அப்ப அந்த குற்றத்துக்கு காரணமாக இருந்தவரை தமிழினத்தின் தலைவர் என்று சொல்வது வருங்கால தலைமுறைக்கு ஒரு தவறான தகவலை கொண்டு சேர்க்காது. இதுல ரொம்ப முக்கியமா நான் பாக்குறது என்னன்னா, நம்ம மரியாதைக்குரிய நாராயணன் அவர்கள் பேசுறத பார்த்தா எனக்கு நகைச்சுவையா இருக்கு. கவுண்டமணி சில படங்கள்ல ரொம்ப உறக்க பேசி அதை திசை திருப்புவாங்க. இல்ல அது என்னன்னா, ஒரு போராட்ட இன விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிற நோக்கத்தில் அவர் பேசுகிறார். இல்ல அப்படி நீங்க பாக்கலாம், அவருடைய அதுதான் நம்ம விவாதம் வேறு பக்கம். இவ்வளவு பெரிய திறந்த வெளியில மன்னிக்கிறோம் நான் சொல்ல பாருங்க, இப்ப அவர் அவன் ஒரு வார்த்தை பிரயோகம் பண்ணார், அதுக்கு இவர் கொடுத்த மறுப்புல அந்த மாதிரி விவாதங்கள் போயிட்டு இவர் சத்தமா பேசினாரு, மெதுவா பேசினாரு, நம்ம நமக்குள்ள விமர்சனம் பண்ணிட்டு இருந்தோம்னா விஷயம் போயிடுச்சு. அதான் நான் சொல்றேன். அவரே அதாவது மேதகு பிரபாகரன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கொலைகாரர், அவர் சிங்கள தமிழ் மக்களை தான் அவர் நிறைய கொண்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி சொல்றாரு. அவர் என்னன்னா, அவர் சொல்லல, ஐக்கிய நாடு சபையோட அறிக்கை சொல்லுதுங்கிறத அவர் சொல்றாரு. இதில் நான் என்னுடைய கருத்து இதில் என்னன்னா, மேதகு பிரபாகரன் அவர்களை போல ஒரு அறம் சார்ந்த போராட்டத்தை நடத்தியவர் உலகிலே எந்த ஒரு மாவீரனும் கிடையாது.
மனிதநேயத்தோடு நடத்திய அந்த போராட்டத்தை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். நான் கேட்கறது, ராஜீவ் கொலையில இந்தியா உள்ள நீதிமன்றத்துல தனி நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றம் வரை அனைத்து நீதிமன்றங்களும் தண்டனையை உறுதி செய்திருக்கின்றன. பிரபாகரனுக்கு தொடர்பு இருக்கிறது, இலங்கையிலிருந்து புலிகளுக்கு எல்லா தகவல் வந்ததுங்கிறது 100% உறுதி செய்யப்பட்ட விஷயம் நம்முடைய நீதி நடைமுறை பொறுத்தவரை. அவரை நீங்கள் மேதகு பிரபாகரன் எங்களுடைய தமிழினத்தின் தலைவர் என்று சொல்வது அடுத்த தலைமுறைக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை பற்றி தெரியாதவர்களுக்கு ஒரு தவறான தகவலை பரப்பாங்க. இது தவறு இல்லைங்க. இது என்னன்னா அடுத்தடுத்த தலைமுறைக்கும் அவர் தான் தலைவர். நீங்க வந்து ஐபிகேஎஃப்ல ராஜீவ் கொலை சரி, ராஜீவ் கொலைங்கிறது இல்ல. நீங்க வந்து லட்சக்கணக்கான மக்களை ஐபிகேஎஃப்ங்கிற பேர்ல வந்து கொண்ட ஒரு கொலைகாரனுக்கு வந்து என்ன தண்டனை கொடுக்க முடியும் சொல்லுங்க? யார் கொலை பண்ணா? ராஜீவ் காந்தியே கொலை செஞ்சாரு. லட்சக்கணக்கான புலிகளே சொல்லலாம். இல்ல ஐபிகேஎஃப்ங்கிற பேர்ல அங்க என்ன பண்ணாங்க? ஐபிகேஎஃப்ங்கிற பேர்ல என்ன பண்ணாங்க? என் சகோதரிகளை கற்பழித்தார்கள், அங்கே கொலை செய்தார்கள், கொள்ளையடித்தார்கள், எல்லாம் செய்துவிட்டு தான் வந்தார்கள். அப்படிப்பட்டவரை வந்து தமிழர்கள் வந்து எங்காவது ஒரு இடத்துல தண்டிக்கிறது செய்வார்கள். அது வந்து யாருங்க? இது வந்து விடுதலை புலிகளுடைய கோட்டையா? இது வந்து நான் நினைக்கும் போதெல்லாம் தண்டனை பண்றது இது. நான் இப்ப அவர் சொன்ன மாதிரி நம்ம ஊர்ல வந்து சீக்கிய படுகொலையில வந்து நடந்திருக்கு. இது வந்து காங்கிரஸ் தொடர்பு இருக்கு அப்படின்னா விடாம விசாரணை. இன்னைக்கு வரைக்கும் ஜெகதீஷ் ஷெட்டர் மத்திய அமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு விசாரணை வளையத்தில் இருக்கிறாரு. இதுக்கு இந்த நாட்டுடைய பிரதமரா இருக்கும் போது மன்மோகன் சிங் மன்னிப்பு இருக்காரு. நீதி சார்ந்த விசாரணை நடக்குமா? ஆனாலுக்கு ஒரு கங்கார் கோர்ட் நடத்த முடியுமா? நீங்க நினைப்பீங்க நான் குற்றவாளி, நான் நினைப்பேன் நீங்க குற்றவாளி, மாத்தி மாத்தி தண்டனை கொடுக்க முடியுமா? நீங்க முழுமையான விசாரணையிலேயே சந்திரசாமி அதுல தொடர்பு, சுப்பிரமணிய சாமி தொடர்பு இருக்கு. அதெல்லாம் விசாரிச்சாங்க. நீதிமன்ற விசாரணை இல்ல, நீங்க ஜெயின் கமிஷன் விசாரணை அங்கங்க மாத்தி மாத்தி போட்டு அது விசாரிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க வந்து காரணங்கள் ஆராய்ச்சிட்டு இருக்காங்க. கொலையில தொடர்புடைய யார், பின்னணி யார், 1000 பேர் இருப்பாங்க. அது அப்புறம் பார்ப்போம். இவர்கள் நிரபராதிகளா? இவ்வளவுதான் கேள்வி. இதுக்கு பின்னணி அமெரிக்க நாராயணன் இருப்பாரு, முருகன் இருப்பாரு. அது பின்னணி கதை. வன்னியரசுக்கு தொடர்பு இருக்கு. நேரடியான கேள்வி, நேரடியான பதில். அது இல்லன்னு மறுக்கப்படவே இல்லையே. அவர்களுக்கான வழக்கு வைக்கப்பட்டார்களே. ராஜீவ்காந்தியை கொண்டவர்கள் நிறுவனமான பிறகு அவர்களை தமிழ் தேசிய தலைவர் எப்படி போட்டது? என்னன்னா வந்து பொடா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு அவர்கள் பேரறிவாளன் வந்து என்ன குற்றம் செய்தார் அவரே வந்து விவரமா எழுதுறாரு. ஒரு பேட்டரி வாங்கி கொடுத்த ஒரே ஒரு காரணம் தான் அப்படிங்கிறார். அந்த பேட்டரி வந்து எதுக்காக எங்க அவங்களுக்கு தான் போனுச்சு அப்படிங்கிறது கூட தெரியாது. இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல வந்து உங்களுக்கே மனசாட்சி தெரியும். சொல்லக்கூடிய யாருமே பேரறிவாளனை தவிர வேற யாரை பற்றி பேசுவது ஏன்? யாரை பற்றி ஏன் பேசல? முருகனை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? சாந்தனை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? நளினியை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? எப்ப பார்த்தாலும் பேரறிவாளன் பேட்டரி வாங்கி கொடுத்தாரு, பேரறிவாளன் பேட்டரி வாங்கி கொடுத்தான்னு சொல்றீங்க. அதற்கான காரணங்கள் நிரூபிச்சிருக்காங்க. திரு ரகோத்தமன் அதோட வழக்குடைய விசாரணை அதிகாரி 100 மணி சொல்லிருக்காரு. அவருடைய புத்தகத்தில் சொல்லிருக்காரு. இதற்கான பின்னணி எதற்காக போகிறது, எங்க போகிறது முழுக்க தெரியும். அவர் அடையாளம் காட்டிய பேர்ல தான் நாங்க சாட்சிகளை கதைகளை சேர்த்து எங்களுடைய கருத்து இது முழுமையான விசாரணை நடத்தப்படவில்லை. இந்த விசாரணையே வந்து மோசடியானது, போலியானது. இந்த வழக்கு தொடர்பானது மீண்டும் மறு விசாரணை செய்ய வேண்டும் என்று தான் நாங்கள் பலமுறை நாங்களே கேட்கிறோம். இதுல வந்து முழுமையா அப்பட்டவாக பலர் மறைக்கு தப்பிக்க வைக்கப்பட்டுள்ளார்கள். அதுல சுப்பிரமணிய சாமி ஒருத்தர், அவர் இன்னொருவர் சந்திரசாமி. எந்த நீதிமன்றத்திலும் நீங்கள் சொல்லக்கூடிய பெயர்கள் குறிப்பிடப்படவில்லை. உங்களுக்கே தெரியும். ரகோத்தமனை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர் என்ன சொல்றாரு நீங்க சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? திமுக தலைவர் கருணாநிதியையும் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ விசாரித்திருந்தால் இந்த வழக்குல இன்னும் மேல் உண்மையில் கிடைச்சுன்னு சொல்றாரு. தெரியுமா? அது உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? இல்ல விசாரிச்சிருக்காங்க. ஜெயின் கமிஷன் அவர் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. இல்ல இந்த வழக்கு ஜெயின் கமிஷன் பத்தி அவர் பேசலங்க. அவர் ஜெயின் கமிஷன் பத்தி அவர் பேச மாட்டாருங்க. அவர் இந்த வழக்கை சிபிஐல அவர் நடத்தினவர். அவர் சொல்றாரு பிரச்சனை பற்றி திரு வைகோவுக்கும் திரு கருணாநிதிக்கும் தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கு. நமக்கு அளித்த பேட்டி இருக்காரு. எங்களுடைய கருத்து என்னன்னா, இந்த ராஜீவ் கொலை ஒன்றை வைத்துக் கொண்டு ஒரு தமிழினத்தின் விடுதலையை தடுப்பது என்பது மிகப்பெரிய வந்து ஒரு ஆபத்தானது. நீங்க அவருடைய போராட்டம் அவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் தொடங்கிய போராட்டம் அரசியல்வாதிகள் எப்படி தொடங்கப்பட்டது? இதுதான் திரு ராதாகிருஷ்ணன் இந்த டிஸ்கஷன் ஈழப்போர் தான் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க ஒழிய அங்க நீங்க யாராச்சும் கொஞ்சம் தயவு செய்து இலங்கைக்கு நான் வேணா விசா வாங்கி தரேன், நான் வேணா யாருடையாவது பேசி விசா வாங்கி தரேன். நீங்க வந்து அங்க இருக்கிற தமிழனை போய் பாருங்க, வடக்கில் வாழும் தமிழனை போய் பாருங்க. அவனுக்கு ஈழம் வேணுமா, நாளைக்கு சோறு வேணுமான்னு கேட்டா நாளைக்கு சோறு கொடுங்க அப்படின்பா. இன்னைக்கு வந்து அவனுடைய பரிதாபமான நிலையை நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. அது இல்லாம தம்பி வா வாழை எடு, நான் நாளைக்கு வந்து ஈழம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றேன். அதே பேச்சு தான் இப்போ நான் தமிழ்நாட்டில் பார்த்துட்டு இருக்கேன். இதே பேச்சு தான் 2006 பிரபாகரனையும் மிஸ்லீட் பண்ணீங்க. இதே பேச்சு தான் 2009 அந்த டிஃபீட் ஆச்சு. இதே பேச்சு தான் இப்பவும் பேசிக் கொண்டிருக்கிறீங்க. இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் அரசியல் நோக்கத்தோட தான் பண்றீங்கிறதான். அதாவது பிரபாகரனை விட்டா உங்களுக்கு அரசியலே கிடையாது. அதான் இப்ப நான் வந்து ஃபைனலி தட் இஸ் வாட் ஐ திங்க்.
இன்னொன்னு வந்து ஒரு அரசியல் தலைவருடைய இறந்து போன ஒரு அரசியல் தலைவருடைய லெகசியும் நாம தமிழர்கள் ஒழுங்காக கற்றுக்கொள்ளவில்லை, படிக்கவில்லை, அதை பத்தி டிபேட் பண்ணவில்லை. அது எம்ஜிஆர் ஆனாலும் சரி, காமராஜ் ஆனாலும் சரி, அண்ணாவானாலும் சரி, இப்போ பிரபாகரன் வந்து தமிழினத்தின் தலைவர் என்று சொல்றீர்கள். அதுக்கு ஒரு கவுண்டர் வியூ இருக்கக்கூடாதா? ஒரு அமெரிக்க நாராயணனுடைய வியூ இருக்கக்கூடாதா? நான் சொல்றேன், all these views should coexist. This should be a lively debate and we should decide what Prabhakaran's legacy is. உங்களுடைய கருத்துக்கள் முழுமையாக பதிவு செய்யப்படுது, திரு வன்னியரசுடைய கருத்து பதிவு செய்யப்படுது, திரு அமெரிக்க நாடுடைய கருத்து பதிவு செய்யப்படுது. இதில் எல்லாருடைய கருத்தும் பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த விவாதம் நடக்கிறது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம் பற்றி விவாதிக்க இருக்கிறோம். தமிழர்களால், தமிழ் தேசிய அமைப்புகளால் மாதரசி என்று போற்றப்பட்ட ஐநாவுடைய மனித உரிமை ஆணையராக இருக்கக்கூடிய நவநீதம் பிள்ளை தமிழர்களுடைய மிகப்பெரிய அவருடைய வெற்றிக்கு அவருடைய வாழ்க்கையோட வழிகாட்டுதலும் இளைஞர்கள் கடுமையாக போராடிய நீலம் திருச்செல்வத்தை கொன்றதை விடுதலை புலிகள்தான். அன்றே என்னுடைய மரியாதை அவர்கள் மீது போய்விட்டது. அவர்கள் பயங்கரவாத குழுக்கள், அவர்களுடைய போற்றுவது புகழ்வது எந்த தமிழர்களுக்கும் நல்லதில்லை என்பதை நான் தனிப்பட்ட முறையில் சொல்லிக் கொள்கிறேன் என்று நவநீதம் பிள்ளை சொன்னார். அப்படிப்பட்ட புலிகள் அமைப்பை போற்றுவது சரியா தவறா? நான் திரு முருகன் ஐஏஎஸ் கேட்க விரும்புறேன். தமிழீழ விவகாரத்துல தமிழக அரசுக்கு ஏதாவது மாற்று பார்வை இருக்குதா? தமிழக அரசு சட்டசபையில இலங்கையில பொது வாக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிட்டாங்க, இலங்கைக்கு பொருளாதார தடை விதிக்கணும்னு சொல்லிட்டாங்க, ராஜபக்சே போர்க்குற்றவாளின்னு அறிவிக்கணும்னு சொல்லிட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. அதையே தான் விடுதலை சிறுத்தைகளோ, நாம் தமிழரோ, தமிழக வாழ்வுரிமை கட்சியோ, மதிமுகவோ, திமுகவோ எல்லா கட்சியும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் அப்ப அதே கோரிக்கையில் இருக்கக்கூடிய அரசும் அதே கோரிக்கையில் தமிழ் தேசிய அமைப்புகளும் போராட்டம் நடத்துற ஒரு பிறந்தநாள் விழா கொண்டாட தடை இருக்க முடியும். இன்னைக்கு தமிழக அரசு எங்கேயுமே அதிகாரப்பூர்வமா தடை பண்ணல. எங்கேயாவது வரம்பு மீறின போராட்டங்கள் விஷயம் நடந்தா தான் வந்திருக்காங்க. திரு வன்னியரசு இப்பதான் கேக் வெட்டிட்டே வந்திருக்காரு. எல்லா இடத்துலயும் அங்கங்க வந்து நடந்துட்டு தான் இருக்கு. திரு வைகோ கேக் வெட்டி இருக்காரு, பெரியார் திராவிட கழகம் பண்ணிருக்காங்க, எல்லாருமே பண்ணிருக்காங்க. இதுல என்ன தவறு நம்ம பார்க்க முடியும்? என்ன அவங்க அவங்களுடைய தலைவர் மனசு தோணுது செய்யறாங்க. தமிழர்கள் கேக் வெட்டி இருக்காங்க நல்லா ஆங்கில முறையில. எல்லாரும் தான் வெட்டுறாங்க, தவறு இல்ல. தமிழர்கள் தங்களை பெருமிதமா சொல்லிக்கணும். நான் கூட கேட்க மாட்டேன். ஆனா நான் வந்து தமிழ்னா ஆஹா நான் மட்டும்தான் தமிழன், தமிழ் மட்டும்தான் பேசுறேன், அது வேற விஷயம். ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடியூஸ் சொன்ன வேற ஒண்ணு. அதான் விவாதத்தை வேற பக்கம் நானும் மாத்தி கேட்கலாம். நம்ம வந்து பேண்ட் ஷர்ட் எல்லாம் போடுறோம், நம்ம தமிழர் காசமா வேட்டி பேண்ட் ஷர்ட் போடுற தமிழ் தான், வேட்டி கட்டுற தமிழ்னும் கூட. திரு முருகன் முடிச்சாங்க. தமிழக ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, இது பிரபாகரனுடைய பிறந்த நாளோ அல்லது உங்களுடைய பிறந்த நாளோ எல்லாரும் கொண்டாடுறதை பத்தி சட்டம் ஒன்னும் சொல்லல. ஆனால் லோக்கல் மேஜிஸ்ட்ரேட்ங்கிற கலெக்டரோ, சப் கலெக்டரோ, ஆர்டிஓவோ, போலீஸ் டிஎஸ்பியோ இது வந்து சிஆர்பிசி படி படிச்சு பார்த்தா இதில் பின்விளைவுகள் வரலாம் என்று தெரிந்தால் அதை நிறுத்தலாம்ங்கிறத ஆக்ட் பண்ணிருக்காங்க நான் நினைக்கிறேன். இன்றைக்கு சாதாரணமான கட்சிகளுடைய பொதுக்கூட்டங்களோட தடை பண்றாங்க. அவங்க கோர்ட்டுக்கு போய் அந்த தடை உத்தரவு நீக்கிட்டு கோர்ட்டுடைய அனுமதி பெறாங்க. இன்னைக்கு கூட பொதுக்கூட்டம் அது மாதிரி தான் நடக்குது. இதே மாவீரர் தினத்துக்கான கூட்டம் இன்னைக்கு தான் நடக்குது. அப்ப நீதிமன்றத்துக்கு தெரியாதா சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருமோ அப்படின்னு? நீதிமன்றத்துக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரோல் கிடையாது, தப்பா புரிஞ்சுக்காதங்க. நீங்க நீதிமன்றம் இருக்கும்போது கவர்மெண்ட் அலோவ் பண்ணா ரொம்ப மோசமான பின்விளைவுகள் வந்தா கூட நீதிமன்றம் வந்து தலையிடாது. ஆனால் லோக்கல் போலீஸும் லோக்கல் மேஜிஸ்ட்ரேட்டும் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் கலெக்டர் ஆர்டிஓ எல்லாம் இது சரியில்லைன்னு சொன்னா நிறுத்தலாம். புதுக்கோட்டையில பண்ணிருக்காங்களே தவிர மற்ற இடங்கள்ல அனுபவிச்சிருக்காங்க. புதுக்கோட்டையிலுமே வெளியில சாலை மறியல் பண்ணனால தான் நடந்தது. அதுக்கு முன்னே அங்க கசகசன்னு வந்துடுச்சு. அப்புறம் இலங்கை அகதிகள் இங்க வந்து இறங்கின நிலையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம கொடுக்க காசு வாங்கிட்டு இல்ல ஜாலியா இருக்கிறவங்க கூட இன்னைக்கு ரொம்ப கலாட்டா பண்ணிருக்காங்க. அதனாலதான் அரசாங்கம் ஆக்ட் பண்ணிருக்கு. ஜாலியா இருக்கிறவங்க அப்படிங்கிறது எங்க வந்துச்சு? இதுல வந்து அவங்களுடைய ஊரை விட்டுட்டு வந்துட்டு உறவை விட்டுட்டு பேசுறதுக்கு சுவையா இருக்குமே தவிர எந்த வேலையும் செய்யாமல் மாத கணக்கில் பணம் வாங்கிட்டு பெருசா வளர்ந்து வர்றவங்க நான் சொல்றேன் அந்த சப்ஜெக்ட் தெரியாது, அது தனியா பேசுவோம். இப்ப வருவோம். பிரபாகரன் அவர்கள் ஒரு பெரிய தலைவர், தமிழீழத்தின் தலைவர்னு சொல்லி நம்புற கட்சிகள் இப்ப பிரதர் கூட அதை பத்தி பேசினாரு. அதை பத்தியே இப்ப நம்ம சொல்ல வேண்டியதில்லை. தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் இது போன்ற விஷயங்களை பண்ணாமல் இருந்தால் நாங்க கொஞ்சம் நல்லா திரும்பிட்டே இருப்போம்னு ஈழத்தில் இருக்கிற தமிழர்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆல்ரெடி சொல்ல ஆரம்பிச்சாங்க. நீங்க கொஞ்சம் சும்மா இருந்தீங்கன்னா எங்களுக்கு இப்ப இருக்க நிலைமையோட நல்ல நிலைமை உருவாக சான்ஸ் இருக்கு அப்படின்னு. இங்க அடிக்கிற கூத்துலதான் தமிழர்கள் அன்றும் பாதிக்கப்பட்டார்கள், இன்றும் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. திரு வன்னியரசு கேட்க இந்த விஷயத்தை தான் திரு ராதாகிருஷ்ணன் இதே விஷயத்தை சொன்னாரு, திரு முருகன் அதே விஷயம் சொல்றாங்க. இங்கே நாம இந்த அழுத்தம் கூட நம்ம இன்னொரு கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். விடுதலை புலிகள் அமைப்புக்கான தடை வந்து ஒவ்வொரு முறை நீட்டிக்கப்படும் போது இங்கே அவர்களுடைய ஆக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கறதான் அரசு தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பிரபாகரனுடைய பிறந்தநாளை நம்ம வெளிப்படையா பகிரங்கமா கொண்டாடி அதை நாங்க அப்படிதான் கொண்டாடுவோம் எங்களுடைய உரிமை சொல்லி சொல்லும் போது புலிகள் தமிழகத்தில் தடை நீக்கப்பட்டா உடனடியாக அந்த அமைப்பு மீண்டும் கட்டமைக்கப்பட்டுரும் அப்படிங்கிற மத்திய அரசுடைய வாதத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி ஆயிடாதா? இல்ல அதுல வந்து என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியல. எப்படின்னா ஒரு தலைவருடைய பிறந்த நாள்
அவர் நாங்க ஒரு இன விடுதலைக்கான ஒரு போராட்ட தலைவராக நம்ம ஒரு பார்க்கிறோம். நம்ம எங்களுடைய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் அப்படித்தான் நாங்க பார்க்கிறோம். ஒடுக்கப்படுற ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு விடுதலை வாங்கி தர வேண்டும் என்றுதான் இங்கே காந்தியடிகள் இருந்து எல்லாருமே வெள்ளையர்களை ஏற்று ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தின ஒரு நாடு இந்திய நாடு. இல்ல யாருமே இந்தியர்களை பரஸ்பரம் கொள்ளல. இல்ல இந்தியா வன்முறை பாதையில நம்பிக்கை கொண்டவர்கள் கூட வெள்ளையர்களுக்கு எதிரான வன்முறை பாதை வைத்தார்களே தவிர இந்தியர்களுக்கு எதிரான வன்முறை பாதை வைக்கல. இந்தியர்களுக்கு எதிராக ஒரு இன விடுதலைக்கு எதிராக புலிகள் மீதான மிகப்பெரிய குற்றச்சாட்டு அது மட்டும்தான். இல்ல காந்தி இன விடுதலைக்கெல்லாம் போராடலையா? பிரிட்டிஷ்க்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தின நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க, அது போல சிங்களனுடைய கொடுமைக்கு எதிராக அந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி தரணும், தமிழ் மக்களுக்கு விடுதலை வாங்கி சொல்லி முடிச்சிடறாங்க. தமிழக தலைவரா அப்படிங்கிற சந்தேகம் ஏன் வருதுன்னு, தமிழர்களுக்கு எதிரான தாக்குதல் நடத்தப்படுது. நான் சொல்லல, அமெரிக்க நாடு சொல்ல, முருகன் சொல்ல, ராதாகிருஷ்ணன் சொல்ல, ஐக்கிய நாடுகள் சபை சொல்லியிருக்குது, 3 நபர் குழு சொல்லியிருக்குது. இன்னும் சொல்ல போனா இவங்க நவநீதம் பிள்ளை சொல்லியிருக்காங்க. இதை ரொம்ப புலிகள் அமைப்பு எந்த விதத்திலும் போற்றப்படக்கூடிய அமைப்பு இல்லை. இதை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் டயஸ்போரா இந்திய விடுதலைக்காக போராடிய மாவீரன் பகத்சிங் அவர்கள் பிரிட்டிஷ் அரசு தூக்கு போடணும்னு சொல்லும் போது மகாத்மா காந்தி தேசத்தந்தை காந்திங்கிறவர் அதை பத்தி அவர் ஒண்ணும் சொல்ல, ரைட் நீங்க போடணும்னு கேட்டு தான் போனார். அப்ப அவர் இந்தியர்களுக்கு எதிரானவர் அப்படி சொல்லிட முடியுமா? ஒரு இடத்துல இருக்கிற தவறு கொடுக்காதீங்க. என்ன ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் நீங்க ப்ளீஸ் டிஸ்டார்ட் பண்ணாதீங்க. காந்தி ஒரு காலமும் பகத்சிங்க தூக்கில் போடணும் சொல்லல, அதை மட்டும் நீங்க எடுத்துன்னு வாங்க. நான் சேலஞ்ச் பண்றேன். அவரை காப்பாற்றுவதற்கு எந்த முயற்சியும் செய்யவில்லை என்று நிறைய பதிவுகள் இருக்கு. பகத்சிங்கை காப்பாற்ற முயற்சி பண்ணலாம் சொல்றீங்க. அமைதி வழியில போராடிட்டு இருந்த நீலம் திருச்செல்வத்தில இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பல அமைப்புகள் இதே மாதிரி போராடி அத்தனை அமைப்புகள் இருந்து அவர்களை கொன்று ஓட்டது, அவரை அழித்தொழித்தது புலிகள் அமைப்பு எப்படி மறக்க முடியும்? ஒரு போராட்டம் அமைதி வழியிலும் அறவழியிலும் நடக்கும், ஆயுத வழியில் காந்தி பகத்சிங்கை கேள்வி கேட்கறது. கடந்த 4 நூற்றாண்டுக்கு மேலாக ஈழத்திலே செல்வா அவருடைய தலைமையிலே மிக அகிம்சை காந்தியடிகள் எப்படி போராட்டம் நடத்தினார்களோ அப்படித்தான் அந்த போராட்டம் எதிராக மட்டும் இருந்தால் இந்த பிளவு இருந்திருக்காது. இங்க இருக்கவும் தமிழர்கள் தானே, ராதாகிருஷ்ணன் தமிழர் தான், முருகன் தமிழர் தான், அமெரிக்கன் தமிழர்கள். இந்த பிளவு ஏன் வருது? தமிழர்களும் கொல்லப்படும் போது உங்களுடைய நோக்கம் சரியாக கேள்வி. ஒரு பாயிண்ட் பிரதர் நல்லா கேளுங்க. எங்க ஊர்ல இருந்து வெறும் தோணில அப்படி ஏறி பெர்மிட்டட், நான் சின்ன பையனா இருக்கும் போது சிலேட்டு கூட ஸ்ரீலங்கால தான் வரும். எங்க உறவினர்கள் எல்லாம் போய் ஸ்ரீலங்கால அப்படி வியாபாரம் செய்தவர்கள். அப்படி இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்கிற பிரதமர் தமிழர்களை பாருங்கள், நல்ல உழைப்பாளிகள், சிங்களர்களை நீங்கள் அவர் கத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு பேசுனதை நாங்க கேட்டிருக்கோம், பேப்பர் படிச்சிருக்கோம். அங்க ஒரு கூத்து அடிச்சாங்க நம்ம ஆளுங்கெல்லாம் சேர்ந்து. என்ன பண்ணாங்கன்னா, அந்த பேசி நம்மளை சப்போர்ட் பண்றது ஒரு கட்சி, இல்ல தமிழர்களுக்கு இறங்கும் போது விசா கேட்கணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் இன்னொரு கட்சி. இந்த நம்மளை ஆதரித்த கட்சியை டெபாசிட் போகும்படி தமிழக பகுதியில் எலெக்ஷன்ல தோக்கடிச்சாங்க. உடனே தான் விசா இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. நாங்க போறோம் சார் ஸ்ரீலங்காவுக்கு, எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனா எல்டிடி மட்டும் அவங்கள கூப்பிட்டீங்கன்னா நாங்க வரமாட்டேன்ட்டாங்க. பீஸ் இருக்கு நேரம். அத நம்ம போய் இறங்குனதுல இருந்து பிரதமர்ல இருந்து எல்லாரும் ரொம்ப மரியாதை, நானும் அமைச்சர் அருணாச்சலம் போயிருக்கோம். அப்பவே நாங்க பார்த்தோம் இவர்களுக்குள் ஒற்றுமை இல்லை என்ற ஒரு நிலைமையில் மற்றொரு நாட்டிலிருந்து அந்த நாட்டு சுதந்திரத்துக்கு போராடுற பிரதர் சொன்னார, காந்தி போராடினாரு எல்லாம் வச்சுக்குவோம். என் நாட்டில் நான் உரிமைக்காக சுதந்திரத்துக்காக போராடுறதையும், இன்னொரு நாட்டுல என் ஆள் இருக்கான்னு வச்சுங்க அங்க சுதந்திரத்துக்கு போராட மைனாரிட்டியா இருந்துகிட்டு போராடுறதையும் தயவு செய்து வித்தியாசப்படுத்தி பாருங்கள் என்பது என்னுடைய கருத்து. ஒரே ஒரு செய்தி, தயவு செய்து இந்த விவாதத்தில் மட்டுமல்ல, இங்கே பார்க்கிற அனைவருமே நான் கேட்க வேண்டியது என்னன்னா, ஒரு காலங்காலமாக ஒடுக்கப்படுற ஒரு இனத்திற்கு எதிராக கொல்லப்படுகிறார்கள், அவர் கண்ணை தோண்டுகிறார்கள், அவர் பெண்களை கற்பழிக்கிறார்கள். தொடர்ச்சியாக இது மாதிரியான ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேலாக நடந்த இந்த கொடுமைக்கு எதிராக ஒரே ஒரு மாவீரன் தோன்றினான். அவனை ஒழித்து கட்டுவதற்கு இல்ல, நான் சொல்லி முடிச்சிடறேன். ஒரு இன விடுதலை சாதாரணம் இல்லைங்க. அமெரிக்க நாடு இந்த மேடம் இன்னைக்கு 100 முறை பதிவு பண்ணிருக்கார். ராஜபக்சேவை தூக்கிலிட அவர் போர் குற்றவாளின்னு அவர் சொல்லிட்டே இருக்காரு. அது இல்ல மேட்டர். நான் கேட்கிறேன், அதே ஐநாவோட அறிக்கையில, அதே நவநீதம் பிள்ளை அறிக்கையில 14 வயது சிறுவர்கள் உட்பட பாயிண்ட் பிளாங்க்ல சுடப்பட்டார்கள் புலிகளால். எங்க அவங்க பாதுகாப்பு வளையத்தை நோக்கி போறேன்னு சொன்னதுக்காக இங்க விட்டு போயிட்டா களம் இழந்துருவோம்னு சொல்லிட்டு அவங்க தமிழர்களை பாயிண்ட் பிளாங்க்ல புலிகள் கொண்டாங்கன்னு சொல்றாங்க. இதை விட என்ன சம்பவம் மட்டும் ஒரே ஒரு 2001 ஏப்ரல் மாதம் ஆணையரவை வெற்றி பெற்ற பிறகு விடுதலை புலிகள் வெற்றி பெற்று விட்டாங்க. அவங்க ஆணையரவு அந்த மாங்குளம் வர, நான் அந்த பகுதியில 3 முறை 4 முறை அந்த பகுதியில ஏனையின் சாலையில போயிட்டு வந்தவன். நான் ஆணையரவு வெற்றிக்கு அப்புறம் அந்த மாங்குளம் வரை விரட்டி அடிக்கப்பட்ட சிங்கள ராணுவம் இந்த பக்கம் விரட்டி அடிக்கப்பட்டாங்க.
யாழ்ப்பாணத்தில் 35,000 சிங்கள ராணுவ வீரர்கள் அங்கே வந்து தனியாக தனித்தீவாக கடக்க இருக்கிறாங்க. விடுதலை புலிகள் வந்து அந்த யாழ்ப்பாணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது வாஜ்பாய் இங்கே அவர்கள் பிரதமராக இருக்கிறார்கள். உடனடியாக அங்கிருந்து தொடர்பு கொண்டு பேசி அந்த 35,000 அங்க உணவு ஏனென்றால் அந்த ஏனையின் சாலையும் விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது. கடல் பகுதியிலும் புலிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது. இவர்களுக்கு உணவு கொண்டு போவதற்கு அங்க முடியவில்லை. எதுவுமே அங்க தண்ணீர் கூட கொடுக்க முடியவில்லை. ஆனால் அங்கிருந்து கேட்ட உடனே மேதகு பிரபாகரன் அவர்களை தொடர்பு கொண்டவுடன் உடனடியாக மிக மனித நேயத்தோடு அந்த 35,000 பேர்களை உடனே விடுதலை செய்து போர் ஒப்பந்தத்தில் ஏப்ரல் 21ஆம் தேதி கையெழுத்து போட்டு 2001 வந்து போட்டவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மனித நேயம் உள்ளவரை தான் இன்றைக்கு நாங்கள் வந்து தலைவராக ஏற்றுக்கொண்டுள்ளோம். 2009 சொல்ல மாட்டேங்கிறீங்க. 2009 சொல்ல 2009 இந்த சம்பவம் நடந்ததை வரலாறு பதிவு செய்யல. ஐக்கிய நாடுகள் சபை பதிவு செய்திருக்கிறது. ஒரு அறம் சார்ந்த ஒரு போராட்டத்தை நடத்திய மேதகு பிரபாகரன் அவர்கள் ஒரு முறை சிங்கள மக்கள் மீது தாக்குதல் நடத்தியது. நாராயணன் ஒரு விஷயம் முக்கியமா போட்டா வழக்குல திரு வைகோ கைது செய்யப்பட்ட போது பாஜக அரசு சொன்னது, சுப்ரீம் கோர்ட் சொன்னது, ரொம்ப தெளிவா சொன்னது, பயங்கரவாத இயக்கங்களுக்கு ஆதரவு திரட்டுவது தவறா இருக்கலாம், ஆதரவு திரட்டுவதாக பேசுவதோ அவருடைய கொள்கைகளை பிரச்சாரம் செய்வதோ குற்றம் அல்ல அப்படின்னு இந்திய உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லிருச்சு. அப்ப அந்த தலைவர் பயங்கரவாத தலைவராகவே இருந்துட்டு போட்டோம். உங்களுடைய பார்வையில் அந்த தலைவருக்கு அவருடைய பிறந்தநாள் கொண்டாடுற சட்டப்படி எந்த குற்றமும் இல்ல. ஆனா இப்ப ஒருத்தர் வந்து கொண்டாடும் போது அதை எதிர்த்து சிலர் பேசி ஒரு தகராறு வந்தால் ஆண்டாடர். நீங்க சொல்றது கரெக்ட். அதாவது நாம் அங்க இருந்துகிட்டு எந்த ஒரு தலைவருக்கும் இஷ்டப்படி நாம் பிறந்த நாள் கொண்டாடலாம். ஆனால் அதை எதிர்த்து யாராவது, நம்ம எல்லாமே ஓட்டு வங்கி அரசியல் தானே, இதை எதிர்த்து பேசினாக்கி நமக்கு ஆதரவு இருக்கும் நினைச்சு யாரும் பண்ணி அதற்காக தான் சார் நீதிமன்றம் இருக்குது. நீங்க ஆதரிப்பீங்க, நான் எதிர்ப்பேன், ரெண்டுல எது சரின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லணும். நீதிமன்றம் சொல்லிருச்சு இந்த மாதிரி தடை பண்றது தப்பு கிடையாது, இந்த மாதிரி தடை பண்ண அவசியம் சொல்லிருச்சு. நீதிமன்றத்தில் போய் புதுக்கோட்டையில் இருக்கிற தலைவர்கள் வந்து நம்ம பிரதர் மாதிரி போய் ஐயா எனக்கு வந்து பிரபாகரன் பர்த்டே கொண்டாடுறதுக்கு பெர்மிஷன் வேணும்னு கேட்ட பிறகு உள்ளதை நீங்க பேசுறீங்க. அது இல்லாம ஆர்கனைஸ் பண்ணும்போது போலீஸ் தடுக்கிறாங்க. போலீஸினுடைய இன்டிமேஷன் படியும் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் படியும் தகராறு வரும் நினைக்கிறாங்க. அதான் எல்லா இடத்துலயும் எல்லப்பட்டு இதை மட்டும் பண்ணாங்க என்னுடைய கருத்து. இல்ல, இதுல வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அவமதிக்கிற வகையில் தமிழக அரசினுடைய காவல்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதாவது என்ன வெளிப்படையா சொல்றது இல்ல. அதாவது வந்து காலையில போய் விருந்தெல்லாம் கொடுத்து வந்தீங்க, இப்ப போய் கேக் வெட்டு வந்திருக்கீங்க, திரு வைகோ கேக் வெட்டினாரு, எல்லாமே காவல்துறை வந்து அங்க வந்து நாங்க சார்ந்தோம் காது கேளாதோர் வாய் பேசாதோர் பள்ளி காலையில நாங்க போறதுக்கு முன்னாடியே அங்க இருந்து காவல்துறை பேசி நீங்க வந்து அனுமதி நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா நாங்க அந்த பள்ளியை நாங்க சீல் வச்சிருவோம் சொல்லி அவங்க மிரட்டினாங்க. நாங்க போய் அங்க போய் பேசுறோம், பேசி இது ஒண்ணும் இல்லங்க உணவு கொடுத்துட்டு போறோம் சொல்றோம். என்னன்னா இது வந்து ஒரு உளவியல் ரீதியான உணவு கொடுத்தீங்கன்னா நம்ம தொலைக்காட்சியில போட்டோமா இல்லையா? இதுல எங்க உங்களுக்கு தடவை வச்சா ஒரு எச்சரிக்கை உணர்வோட திரு முருகன் சொல்லுவோம் ஒரு விஷயம் நடக்குன்னு ஒரு எச்சரிக்கை உணர்வோட என்னன்னா ஒரே பயங்கரவாத இயக்கம் சொல்றாங்க, பயங்கரவாதிகள் ஆதரிக்கப்படாது எல்லாமே உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு, ரிவ்யூ பெஞ்ச் சொல்லிருச்சு, எல்லாமே சொல்லிட்டாங்க. இது வந்து ஆதரிக்கிறது தவறல்ல. நாங்க இங்க இருக்கிற தமிழர்கள் ஆயுதம் ஏந்தி போராடுறதுக்கோ நாங்க வந்து தவறான வழியில போறதுக்கோ யாரும் அநியமாகல. என்னன்னா ஒரு குறியீடு, ஒரு அடையாளம், அவருடைய அடையாளத்தை நாங்க வந்து வழிபடுறோம். இது வந்து தவறாங்களா? திரு நாராயணன் சொன்னது போல அந்த கூட்டத்தில் பேசும்போது இதே நிலைமை நீடித்துக் கொண்டிருந்தால், இலங்கைக்கு இந்திய அரசு உதவி செய்து கொண்டே இருந்தால் இந்தியா ஒன்றாக இருக்க முடியாது, இந்தியாவில் இருக்க நாங்கள் விரும்ப மாட்டோம் சொல்லும் போது இது தவறான புரிதல். நீங்க உணர்ச்சி கொந்தளிப்புல பேசுறீங்க, பாக்குற ஒரு சாமானிய இவர்கள் தெளிவாக சொல்லணும்னு கேட்கிறேன். நீங்க வந்து இதை பற்றி பேசுபவர்கள் தெளிவாக சொல்லட்டும், அவர்கள் இந்தியர்களா இல்லையான்றது. ஏன்னா இன்றைக்கு இவர் சொன்ன முருகன் பேச சொன்னாரு, இதை வைத்து அரசியல் செய்வது ஒன்று தான். நீங்களே சொன்னீங்க, திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், தமிழகத்தில் இருக்க பெரும்பான்மையான கட்சிகள் இதை அவர்களுடைய அரசியல் உபயோகித்திருக்காங்க. இலங்கையில் உள்ள தமிழர்கள் அவருடைய நலத்தை இவர்கள் விரும்பவில்லை, அவர்களே சொல்லிட்டாங்க எங்களை விட்டுடுங்கன்றாங்க. இவர்கள் தமிழர்கள் அது வேற பிரச்சனை இல்ல. ஒரு தவறான புலிகள் இது கொண்டாடுவதற்கு முக்கிய காரணமே இந்த பிரச்சனையை வைத்து அரசியல் செய்வதை
இவர்களுக்கு வேற பிரபாகரன் மேல கூட இவங்களுக்கு நீங்க ஒரு அரசியல் லாபம் தேடிட்டு போங்க, அவங்க ஒரு ஆள் லாபம் தேடுறாங்க, நீங்க இல்ல. ஆமா, இது லாபம் தேடுறதுன்றது நாட்டிற்கு நஷ்டம் என்பதாலையும் வருங்கால தலைமுறைக்கு நஷ்டம் என்பதாலும் முறையில அவர்களுக்கு கொண்டாடுவதற்கான உரிமை இருக்கிறது என்று நான் இங்க மறுத்து பேசுறேன். ஆனால் இது ஒரு தர்மமும் நியாயமும் தமிழர்களுக்கு என்று பேசப்படுவீர்கள். உண்மையிலே தமிழர்களுக்கு நல்ல செய்யலாம். சுயநலவாதிகள் இவங்க எல்லாம். இன்னைக்கு நான் சொல்றேன், இதை பற்றி யூலஜைஸ் பண்றவங்க நான் சொல்ல, இவர்கள் போற்றப்படுகிற நவநீதம் பிள்ளையே சொல்றாங்க. இவரை புலிகளை உள்ள பிரபாகரனை யூலஜைஸ் பண்ணாதீங்க, சொல்றாங்க. அதாவது இந்த பிரச்சனைகள் பூரா ஒரு 2 இஷ்யூ பேசப்படவே இல்லை. ஒண்ணு இந்த தடை செய்ய போறாங்களே, ஏதாவது ஒரு கூட்டம் போட போறாங்க, தடை செய்ய போறாங்களே, அது யாரு அதிகாரிகள்? அது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் இல்லனா எஸ்பிஸ். இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் எஸ்பிஸ் யாரு? ஒரு 10 வருஷம் இல்லனா ஒரு மேக்ஸிமம் ஒரு 12 வருஷம் பழக்கம் வந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இல்லனா ஐபிஎஸ் அதிகாரிகள். இவர்கள் டிசைட் பண்றாங்க. இது இந்த ஒரு கூட்டத்துக்கு நாம அனுமதி கொடுத்தால் இதில் பிரச்சனை வருமா வராதான்ட்டு. இவர்களுக்கு என்ன இன்புட்ஸ் வரும்? அது இன்டெலிஜென்ஸ்ல இருந்து வரும். இன்டெலிஜென்ஸ்ல இருந்து எப்பவாவது இங்க குழப்பம் நடக்காது என்று ஒரு அறிக்கை கொடுத்திருந்தால் நான் சந்தோஷப்படுவேன். ஆனா அப்படி ஒரு அறிக்கையும் ஒரு காலத்திலும், அதாவது பிரபாகரன் பர்த்டே ஆனாலும் சரி இல்ல வேற 20 வருஷம் அனுபவம் ஐஏஎஸ் ஆபீசர் சொல்ல போறீங்களா? கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் கண்டது சுடுறதுக்கான அனுமதி கொடுக்க உத்தரவு கொடுத்திருக்கோம். நம்ம சட்டம் கொடுத்திருக்கு. அவங்களுக்கு அந்த அனுமதி சொல்லணுமா? நீங்களே பெரிய பிரச்சனையா தான் நான் சீனியர் ஐஏஎஸ் கேரளா மாதிரி ஒரு மாநிலம் சீனியர் ஐஏஎஸ் அதிகாரிகள் போட்டிருக்காங்க. அதனாலேயே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும் என்று நான் கூறவில்லை. பட் இருந்தாலும் ஒரு ஜூனியர் ஐஏஎஸ் அதிகாரி இப்ப அங்க உட்கார்ந்து அது ஒரு லார்டிங் ஓவர் சிச்சுவேஷன்ல இருக்காரு. இவர் தான் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், இவர் தான் உத்தரவு கொடுப்பாரு போலும். அதாவது நாம ஒரு கூட்டம் நடத்த வேண்டாம். இரண்டாவது பிரச்சனை, என்ன ஒரு கூட்டம் நடத்தினாலும், அதாவது இது ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆனாலும் சரி, கேக் வெட்டினாலும் சரி, இதுதான் ஒரு பர்த்டேவுடைய அடையாளமா? இதுதான் ஒரு மாபெரும் தலைவர் என்று கூறுகிறீர்கள் பிரபாகரனை, அங்க இருக்கிற அட்லீஸ்ட் ஒருத்தர், இதுதான் அடையாளமா? இவருடைய என்ன ஒரு அசஸ்மெண்ட் நடக்க வேண்டாமா? இல்லன்னா ஒரு உணவு பட்டம் கொடுத்துறீங்க, அதோட முடிஞ்சு போயிருதா? இவர் என்ன பண்ணார், தமிழகத்துக்காக என்ன பண்ணார், தமிழ் மக்களுக்காக என்ன பண்றாரு, ஒரு அசஸ்மெண்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அசஸ்மெண்ட் நடந்து வைத்தால் அப்புறம் இந்த இமோஷனல் இதுக்கு இடம் கிடையாது. அதாவது வைகோ நின்று, அதாவது நான் இனி ஈழம் பெற்று தருவோம், இன்னும் இந்தியா பாட்டாக இருக்க மாட்டோம் என்று சொல்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி, அரசியல் பண்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அதனால ஒரு காலத்திலும் ஒரு எவாலுவேஷன் நடக்காது. பிரபாகரன் ஆனாலும் சரி, அண்ணாவானாலும் சரி, எம்ஜிஆர் ஆனாலும் சரி, இனி எந்த தலைவர் ஆனாலும் சரி, இந்த தமிழ்நாட்டில் ஒரு காலம் அசஸ்மெண்ட் நடக்காததுக்கு காரணமே we are all emotionally led people. உணர்ச்சிகரமா இருக்கும். நிகழ்ச்சி முடிக்கணும், உங்கள்ட்ட தான் வரேன். நிகழ்ச்சி முடிக்கணும். இது முதல்ல பதில் சொல்லி ஆகணும். பார்வையாளர் இவருக்கு சப்ஜெக்ட் தெரியாதனால 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஐஏஎஸ் ஆபீசருக்கு என்ன தெரியும் சொல்ல நீங்களே சொல்லல. அது கொஞ்சம் பேச விடுங்க சார். சார் இவரே நாளைக்கு கலெக்டரா போன உடனே ப்ளூ புக்னு ஒன்னு அவர் கையில கொடுத்துருவாங்க. அந்த ப்ளூ புக்ல அந்த டிஸ்ட்ரிக்ட பத்தி எல்லா விவரமும் இருக்கும், அங்க இருக்கிற எல்லா ஆட்களை பத்தி இருக்கும். இப்ப மெட்ராஸ் கலெக்டருக்கு ரங்கராஜ் பாண்டேன்னு ஒரு ஆளு இது நடத்துவாரு நைட் ஆனாக்கி, ஆனா தப்பா பேசுவார்னு கூட இருக்கும். அதுல இந்த மாதிரி விவரங்கள் தெரிவதற்கு 15 வருஷம் கலெக்டரா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்புறம் இன்புட்ஸ் என்னன்னு கேட்டாரு. நிறைய இன்புட் வரும், சிபிசிஐடில இருந்து வரும். அப்படி இருக்கும்போது தயவு செய்து அந்த விஷயத்தை நீங்க தவறாக மத்தியில் வைக்க. நிகழ்ச்சியை சுருக்கமா இறுதியா திரு அமெரிக்க நான் கருத்தோட முடிக்க விரும்புறேன். தமிழ்நாட்டில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்த போது இதே இந்திய மத்திய தமிழக அரசு அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியது, தடியை நடத்தியது, பலர் உயிர் நீத்தார்கள். அன்று அவர்கள் அரசை எதிர்ப்பவர்கள், இன்று அவர்கள் மொழிப்போர் தியாகிகள். இப்படி காலத்துக்கு ஏற்ப ஆற்று மீதான பார்வை மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்று பயங்கரவாதிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய சிலர் நாளை வேறு மாதிரி காட்டப்படலாம். காலத்தின் போக்கில் மாற்றப்படுறத அவங்களுடைய உணர்வுகளை ஜனநாயக ரீதியில வெளிப்படுத்துறதுல நீங்க எந்த தவறான பார்வை? சுருக்கமா நான் முதல்லயே சொன்னேன், ஜனநாயக நீதியா அவர்களுக்கு உரிமை அவர்கள் மாதிரி கண்டபடி பேசக்கூடிய ஆட்கள் அல்ல. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்கள், ஜனநாயகத்தை பாதுகாப்பவர்கள். இன்றைக்கு அவங்க ஜனநாயக உரிமை இருக்குன்றது நான் மறுக்கல. ஆனால் தவறான ஒரு ஆளை
தவறாக ஒரு சமுதாயத்துக்கு தமிழர்கள் இல்ல காலம் இல்லை இன்றைக்கு மொழிப்போர் தியாகிகள் இன்று நாம் சொல்லக்கூடியவர்கள் அன்று வந்து அரசுக்கு எதிரானவர்கள் இல்லைங்க. அரசுக்கு எதிரானவர்கள் பால் தாக்கரேவை நீங்க வேற மாதிரி பாப்பீங்க, மகாராஷ்டிரா மக்கள் வேற மாதிரி பாப்பாங்க, வேற மாதிரி பாப்பாங்க. தமிழர்கள் அங்க இருக்கவங்க வேற மாதிரி பாக்குறாங்க. இங்க இருக்க தமிழர்கள் பால் தாக்கரே வந்து தமிழர்கள் தாக்கினாங்கன்னு தான் பாக்குறாங்க. தமிழர்களுடைய பார்வை மாறுது. ஆனால் கொன்றவர்களை தன் மக்களையே கொன்றவர்களை போய் ஒரு தலைவனாக சொல்வது தவறான முன்னுதாரணம். இவர்கள் தமிழர்களாக இந்தியர்களாக இதை செய்வது தவறு. இங்கே நம்முடைய விவாதம் இருக்க மக்களுடைய பார்வை என்ன? பிரபாகரனுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் ஜனநாயகமா வரம் பெறலாம், அவரவரிஷ்டமா? மக்களுடைய பார்வை என்ன? இப்போது பார்க்கலாம். பிரபாகரனுடைய பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் ஜனநாயக முறைப்படியானது என்று 38% மக்களும், இது வரம்பு மீறல் என்று 7% மக்களும், இது அவரவர் விருப்பம் என்று 55% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இது அவரவர் விருப்பத்துக்கு விட வேண்டிய விஷயம் என்று 55% மக்கள், இது வரம்பு மீறல் என்று 7% மக்கள், இது ஜனநாயக அடிப்படையிலானது என்று 38% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக மக்களுடைய பார்வை, நம்முடைய பார்வை, வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய பார்வையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நிர்வாகத்தில் இருப்பவர்கள் தான் இதை கையாள்வதில் உள்ள சிரமம் நிச்சயமாக தெரியும். தமிழக அரசுக்கு இதில் மாறுபட்ட பார்வை கிடையாது. பல இடங்களில் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு, உள்ளரங்கு கூட அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. வெளியில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள்ல, வெளியில் நடக்கக்கூடிய இடங்கள்ல சில தடை நடந்திருக்கு, சில சின்ன சின்ன பிரச்சனை நடந்திருக்கு. இதுல ஜனநாயக உரிமையை செயல்படுத்துவதற்கும் அதனால வரக்கூடிய பின்விளைவுகளுக்கும் இரண்டுக்கும் பொருத்தி பார்ப்பது 90% யூகத்தின் அடிப்படையில் தான் செய்ய முடியும். ஏற்கனவே இருந்த பழைய இன்புட்கள் அடிப்படையில் தான் செய்ய முடியும், உள்ளீடுகள் அடிப்படையில் தான் செய்ய முடியும். இதுல எது சரியா முடியும், எது தவறா முடியும் என்பது அந்தந்த பிரச்சனையை பொறுத்தது. நிச்சயமாக அரசு எந்த பிரச்சனையும் தவறாக முடியக்கூடாது என்றுதான் பார்க்கும். இந்த பிரச்சனையும் அரசு அவ்வாறு தான் முயற்சி செய்திருக்கு நினைக்கிறேன். ஜனநாயக அடிப்படையில் மக்களுடைய இந்த பிரபாகரனுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் அடுத்தடுத்த கட்டங்கள்ல என்ன மாதிரியாக மாறுகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர்கள் 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. ஆயுத எழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிற நண்பர்களே. மரண தண்டனையும் இந்திய நிலைப்பாடு என்ற தலைப்பில் ஆயுத எழுத்து நீட்சியில் விவாதிக்க இருக்கிறோம். ஐக்கிய நாடுகள் சபை ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறது. கர்ப்பிணி பெண்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் மீதான மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு தற்காலிகமாக தடை விதிக்கலாம் முதல் கட்டமாக என்று ஒரு பார்வை வரும்போது அப்படியெல்லாம் செய்ய முடியாது என்று இந்திய அரசு, மத்திய அரசு மறுத்துவிட்டது. அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக மரண தண்டனைக்கு எதிராக 114 நாடுகள் வாக்களிக்க, மரண தண்டனைக்கு ஆதரவாக 36 நாடுகள் வாக்களிக்க, நடுநிலை வைத்து 34 நாடுகள் இருக்க, மரண தண்டனையை ஆதரித்து ஐக்கிய நாடுகள் சபையுடைய தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்த 36 நாடுகள் ஒன்றாக இந்தியா இருந்திருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? மரண தண்டனை ஒழிக்கப்பட வேண்டியது இல்லையா, அல்லது இந்தியா ஏற்கனவே இதுபோன்ற கட்டுப்பாடுகளை செயல்படுத்திதான் வருகிறது, எனவே இந்த புதிய கட்டுப்பாடு ஐநா தீர்மானம் மூலமாக தேவை என்று நினைத்ததா? இதை பற்றி தான் இந்த ஆயுத நீட்சியில் விவாதிக்கிறோம். நிகழ்ச்சி இந்த பகுதியில் நம்முடைய பாஜகவை சேர்ந்த திரு கல்யாணராமன் அவரோடு முனைந்திருக்கார். அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திரு வன்னியர் அவரோடு முனைந்திருக்கார். உங்கள் 2 பேர் வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு கல்யாணராமன் கேட்க விரும்புறேன். நான் நிகழ்ச்சியில் தோக்கத்தில் சொன்னது போல 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், இவங்க 3 பேரையும் தூக்கில போடுறத கூடாதுன்னு சொல்லுங்க சொல்லி தீர்மானம் நடத்தினா கண்ணை மூடிட்டு நம்மள மாதிரி சட்டம் தெரியாத என்ன மாதிரி சட்டம் தெரியாத கூட கைது போட்டுருவாங்க. இதுல மத்திய அரசு எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன? நடுநிலை கூட வைக்காம எதிர்ப்பதற்கான காரணம் என்ன? முதல்ல நம்ம இந்த நாட்டை பத்தி புரிஞ்சுக்கணும். உலகத்திலேயே ஒரு மகோன்னதமான நாடு இது நீதி பரிபாலனத்துல. இது இன்னைக்கு இல்ல, நம்ம மனுநீதி சோழன் காலத்திலிருந்து ஆரம்பிச்சு எடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய நாடு போல சிறப்பான ஒரு நீதி பரிபாலனம் உலகத்தில் முதல் ஆளா கையெழுத்து போட்டுக்கணும். இருங்க நான் சொல்லி வரணும். அதனால ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேசஸ்லயும் என்ன பண்ணணும்னு ஒரு சாவரின் கண்ட்ரிக்கு தெரியும். என்ன அதை ஒரு ஐக்கிய நாடுகள் அமைப்பு போன்ற ஒரு அமைப்பு திணிக்கணும் அப்படின்ற எந்த விதமான அவசியம் இல்லை. ஏன்னா இந்த நாடு ஏற்கனவே பண்பட்ட ஒரு நாடு. பண்படாத நாடுகளுக்கு வேணா இது பொருத்தமா இருக்கலாம். ஏன்னா இப்போ சைனா எடுத்துக்கோங்க, சைனால எத்தனை 1000 பேர் அவங்க கொள்றாங்க அப்படின்றதுக்கான கணக்கே வெளியே வராது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற நாடு. இந்தியாவில் பாத்தீங்கன்னா இது இன்னைய தேதி வரை 95க்கு அப்புறம் மொத்தமே 4 எக்ஸிகியூஷன்ஸ் தான் நடந்திருக்கு. 95 என்ன கிட்டத்தட்ட 20 வருஷம் காலத்துல. இதுல அஜ்மல் கசாப்பும் அப்சல் குரு 2 பேரும் அதுல சம்பந்தப்பட்ட 2 பேர்கள் ஒருத்தர். மிக சமீபத்தில் 2 பெண்களுக்கு மரண தண்டனை வச்சிருக்காங்க. அது கூட பாத்தீங்கன்னா விதிக்கப்பட்டது வழங்கப்பட்டது. நம்ம விதிக்கப்பட்டது பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் தரக்கூடாது அப்படின்றதுக்கு இங்க ப்ராசஸ் இருக்கு. இதுவரைக்கும் வர போய் திரு கல்யாணம் இதுவரைக்கும் நம்ம மனநிலை பாதிக்கப்பட்டவங்கள தூக்கிலிடல, பெண்களை தூக்கிடல, கர்ப்பிணி பெண்கள் அவங்க கேட்கிறாங்க, நம்ம பெண்களையும் தூக்கிடல, பிளஸ் 18 வயசு கீழே இருக்கிறவங்க தூக்கிடல. அப்ப இதே விஷயத்தை வலியுறுத்தும் போது தீர்மானத்தை ஆதரிக்கல என்ன தப்புன்றாங்க? நீங்க ஏபிசிடி லெவல்ல இருக்கீங்க. நீங்க புரிஞ்சுக்கோங்க, இது ஏபிசிடி லெவல் நீங்க சொல்றது.
18 வயதுக்கு உட்பட்டவர்கள், கர்ப்பிணி பெண்கள். அப்ப ஆண்கள் என்ன தப்பு அவசியம் இல்லைன்ற. ஏன்னா இந்தியா வந்து இதுல PhD பண்ணிடுச்சுன்னு சொல்றேன் நான். இந்த தண்டனை எப்படி வழங்கப்பட வேண்டும் என்பதை மிக நுட்பமாக அறிந்த நாடுகளில் இந்தியா ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் இந்த ABCD லெவல்ல இருக்கிற ஒரு விஷயத்துல கையெழுத்து போடணுன்ற அவசியம் இந்தியாவுக்கு கிடையாதுன்றத ஐக்கிய நாடுகள் சபையே தேவையில்லையே. நாங்க ஒரு சாவரின் கண்ட்ரி, இறையாண்மை கொண்ட நாடு, எங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும். அப்ப எதுக்கு ஐநா சபையே கேட்கிறேன்? அதுல வந்து பாதுகாப்பு சபையில எங்களுக்கு வந்து ஒரு உறுப்பினர் ஏன் கேட்கறீங்க? ஐக்கிய நாடுகள் சபை என்பது வந்து இது வந்து ஒரு பைண்டிங் தீர்மானம் கிடையாது. முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். ஐக்கிய நாடுகள் சபை கொண்டு வர தீர்மானங்கள் வந்து பைண்டிங் தீர்மானங்கள் இருக்கு, நான் பைண்டிங் தீர்மானங்கள் இருக்கு. இது வந்து நான் பைண்டிங் தீர்மானம். அதனால ஒரே ஒரு நாடு கூட எனக்கு வந்து இந்த விதிமுறைகள் சரியில்லைன்னு மாற்று கருத்து வைக்கலாம். அந்த ரூபத்துல வந்து இந்தியா மாற்று கருத்து வச்சிருக்கு. ஏன்னா இந்தியா நான் முன்னாடியே சொன்னாங்க, இந்தியா வந்து டாக்டரேட் பெற்ற நாடு. ABCD லெவல்ல சொல்றாங்க இவங்க சொல்லிட்டு இருக்கிற 3 விஷயங்களுக்காக வந்து இந்தியா அதுல ஏத்துட்டு கையெழுத்து போடணுன்ற நீங்க வைக்கிற வாதம் லாஜிக்கலாவது இருக்கான்னு நீங்க பாக்கணும். எந்த விஷயத்தை நாங்க ஏற்கனவே செஞ்சுட்டு சொல்றோமோ அந்த விஷயத்தை சரின்னு சொல்ல இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. செக்ஷன் 303 IPCல கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா 1983ல மீத்து சிங் வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் பஞ்சாப் என்ற கேஸ்ல இந்த அதாவது லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் இருக்கவங்க எல்லாருக்கும் அப்படியே தூக்கு தண்டனை கொடுக்கலாம்னு ஒரு ப்ரொவிஷன் இருந்துச்சு 303ல. அதே வந்து தவறுன்னு இந்த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் 5 மெம்பர் பெஞ்ச் வந்து OY சந்திரசூட் தலைமையில் இது பண்ணிச்சு. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஜட்ஜ்மெண்ட்ஸ் திரும்ப 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 கொடுக்கிற நாடு இது. இந்த நாட்டுக்கு ஐக்கிய நாடுகள் கொண்டு வந்து சொல்லக்கூடிய இந்த சாதாரண விஷயங்கள் தேவையில்லை. ஏன்னா இதை விட நம்ம மிகச்சிறந்த நிலைமைக்கு ஏற்கனவே போயாச்சு. அப்படி நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா எதிர்த்து வாக்களிக்காம இந்த வாக்கெடுப்பை புறக்கணிச்ச 34 நாடுகள் பட்டியலே இருந்திருக்காங்களே. எதிர்க்கிறீங்க நீங்க? நாங்க ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க ஒண்ணு ஆதரிச்சு வாக்களிச்சிருக்கணும், இல்ல நடுநிலை நீங்க சொல்றது ஒண்ணு. காரணம்னா ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டு அதை ஏத்துக்க வச்சுட்டு புதுசா வந்து இன்னொரு ப்ரொவிஷனை வந்து ஐக்கிய நாடுகள் சபை மேலும் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும் போது அக்ரிமெண்ட்குள்ள நம்ம சைன் பண்ணிட்டோம்னா அக்ரிமெண்ட் பண்ண இந்த தீர்மானத்தை ஆதரிக்கவும் செய்யாம எதிர்க்கவும் செய்யாம நடுநிலை வச்சிருக்காங்களே 34 நாடுகள். முன்னாடியே இது வந்து அவசியம் இல்லாத ஒன்று. இந்தியாவை பொறுத்தவரை தீர்மானத்துல உங்களுக்கு உடன்பாடு தானே? இல்ல தீர்மானத்துல உடன்பாடு இல்லைங்க. ஏன்னா கிராஸ் பண்ணிட்டு ஒரு லெவல வந்து நீங்க கிராஸ் பண்ணுங்கன்னு சொல்றதுல வந்து என்ன உடன்பாடு இருக்க முடியும்னு சொல்றீங்க நீங்க? வாதம் ரொம்ப வலுவா நான் பார்க்கல. நான் திரு வன்னியரசை கேட்க விரும்புறேன். ஒரு விஷயம் அவர் சொன்னார், இதுவரைக்கும் இந்தியாவில் மரண தண்டனை அமல்படுத்தப்பட்டதே 54 பேருக்கு தான். 65 வருஷத்துல இன்னைக்கு வரைக்கும் நம்ம அமல்படுத்தப்பட்டது 54 பேருக்கு தான். மொத்தம் நாதுராம் கோட்ஸ்ல இருந்து அஜ்மல் கசாப் வரைக்கும் எல்லாரும் சேர்த்து அப்சல் குரு வரைக்கும் சேர்த்து 54 பேர் தான். எவ்வளவு இதுவரைக்கும் ஒரு பெண் கூட தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டதில்லை. முதல் முறையா தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டதே இப்பதான் 2 பேருக்கு விதிக்கப்பட்டிருக்கு மிக சமீபத்தில். அதுவும் நிறைவேற்றப்படல. இது வரைக்கும் ஒரு பெண் 18 வயதுக்கு கீழே யாருக்கும் மரண தண்டனை விதிக்கிறதுல நம்ம ஊர்ல குழந்தைகள் சட்டம் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து 18 வயசுக்கு கீழே வந்து நம்ம கொலையே பண்ணாலும் கூட வெளியே கொண்டு வந்துடும். இவ்வளவு கண்ணியமான சட்டம் செயல்பாடு நுணுக்கம் எல்லாமே நம்ம இருக்கும் போது இதை இந்த தீர்மானத்தை ஏற்றல நீங்க என்ன தவறு காட்டுறீங்க? இல்ல அது சரிதான். நீங்க வந்து யாரும் எங்கேயுமே வந்து அவங்க வந்து பெண்களை வந்து தூக்கு போடல எல்லாம் சரிதான். அதுல என்ன அதான் கேட்கணும். ஏன் அந்த மாதிரி வந்து ஒரு உள்ளார்ந்த ஒரு உணர்வோடு இருக்கிற அந்த கொள்கையை வந்து நீங்க வந்து வெளிப்படையா வந்து வாக்கெடுப்புலயே வந்து நாங்க வந்து இது வந்து எங்களுக்கு இது இல்லங்க நாங்க வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாக்களிக்கலாம்ல. இல்ல மத்திய அரசு சொல்லுது நாளைக்கு ஒட்டுமொத்தமாக மரண தண்டனையே எதிர்த்து மரணத்துக்கு எதிராக கேள்விப்படும் நாளைக்கு வைக்கிறதுக்கான முதல் படி இது. அதனால நாங்க எங்களுக்கு மரண தண்டனை இந்த நாட்டுல தேவை இல்ல. அது என்னன்னா கடந்த காங்கிரஸ் ஆட்சி என்ன ஃபைல் வச்சிருந்ததோ அதே ஃபைல தான் கொடுத்திருக்காங்க. அவங்க போன பொதுச்சபையில வந்து எப்படி வந்து மரண தண்டனைக்கு வந்து ஆதரவா வந்து அவங்க வந்து வாக்களிச்சாங்களோ அது கூட தான் செஞ்சிருக்காங்க. இப்ப நான் சொல்றேன், ஐநா சபையினுடைய முதன்மையை நான் சொல்லி முடிச்சேன். முதன்மை செயலாளர் இருக்கிற மயாங்க் ஜோஷி வந்து அங்க அவர் எடுத்து சொன்னது என்னன்னா, இந்தியா வந்து ஒரு இறையாண்மை உள்ள நாடு. இந்த நாட்டுல வந்து சட்டத்திட்டங்களை பத்தி வந்து இங்க வந்து விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. எங்க நாட்டுல இருக்கிற சட்டங்கள் வந்து பாரபட்சம் மற்றது அப்படின்னு அவர் வந்து விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. இதுல வந்து அடிப்படையில நாங்க மாறுபடுறோம். ஏன்னா இந்த நாட்டுல வந்து சட்டம் வந்து ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறது எனக்கு வந்து எங்களுக்கு, ஏன்னா இன்னைக்கு ஒடுக்கப்படுற தலித் மக்களுக்கு ஒரு சட்டம் மேட்டுக்குடி மக்களுக்கு ஒரு சட்டமா இருக்கு இன்னைக்கு. எங்கேயுமே இல்ல. இல்ல நான் சொல்றேன் ஏன் அப்படி இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன்னா, இன்னைக்கு சட்டம் இருக்கு, நீதிமன்றம் இருக்கு, எல்லாம் இருக்கும் போதுதான் வந்து நாயக்கன் கோட்டாயில வந்து 3 ஊரா கொளுத்துனாங்க.
நான் ஏன் அதை சொல்றேன், நாம பண்ற வன்முறைக்கு சட்டத்தை சொல்றீங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், வன்முறையாளர்கள் இங்க இருக்கிறார்கள், வன்முறை சட்டம் இங்க இல்லை, நீங்க புரிஞ்சுக்கணும். இல்ல அதுதான் சொல்றேன். இப்படி வந்து சட்டம் வந்து நீங்க வந்து இப்படிப்பட்டவர்களை வந்து நீங்க ஒரு தவறு பண்ணீங்க, கொடுமைப்படுத்தினா இப்படி வந்து தீ வச்சு கொடுத்தாங்க, அவங்க என்ன நீங்க தண்டனை கொடுத்துருக்கீங்க, என்ன வந்து அவங்க தண்டிச்சிருக்கீங்க, ஒண்ணுமே இல்ல. அடுத்த விசாரணை இருக்கிறாங்க, வழக்கு நடந்துட்டு இருக்கு. ஜோஷி சொன்னது என்னன்னா, ஏற்கனவே காங்கிரஸ் அரசு என்ன கையாண்டதோ, வெளியுறவு கொள்கை என்ன இருக்குதோ அதை அவர்கள் நடைமுறைப்படுத்திருக்கிறார்கள். ஒரு கேள்வி, நான் இரண்டாவது கேள்வி கேட்கிறேன். நீங்க தவறான வன்முறையாளர்கள் இந்தியாவில் தமிழகத்தில் இருக்கிறார்கள், மாற்று கருத்தே இல்ல. வன்முறைக்கு ஆதரவான சட்டம் இந்தியாவில் இல்லை, அது நீங்க மறுத்துட முடியும். கடுமையான சட்டங்கள் போட்டு கடுமையான சட்டங்கள் கூட கூடிக்கொண்டுதான் இருக்கின்றது. பல்வேறு நீங்க தீவிரவாத தடுப்பு சட்டம், பயங்கரவாத தடுப்பு சட்டங்கள் இருக்கு. அதை பத்தி வந்து அந்தந்த சட்டங்கள் மீது அதன் கீழ் தண்டிக்கலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. நாகரிகம் அடைந்த மனித நாகரிகம் உள்ள ஒரு சமூகத்தில், அகிம்சையை போதிக்கிற காந்தி தேசத்தில் மரண தண்டனை கூடாது என்பது எங்களுடைய கருத்து. ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப இருக்கிற பாஜக அரசு இலங்கையில் இருக்க 5 மீனவர்கள் தூக்கு தண்டனை கொடுக்க கூடாது என்று சொல்லி அவர்களை வந்து மீட்டு வந்திருக்கிறார்கள். அப்ப அந்த தூக்கு தண்டனை கூடாது என்று மீட்டு வந்தவர்கள் அதே கொள்கையை இதில் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏன் பொதுச்சபையில இன்னைக்கு வந்து 36 நாடு இருங்க, இது ஒரு சாதாரண ஒரு அடிப்படையில் சொல்லிட்டேன். 36 நாடு அந்த பக்கம், 34 நாடு இந்த பக்கம், 114. இந்தியாவில் 54 பேர் இதுவரைக்கும் தூக்கிலிடப்பட்டிருக்காங்க. ஒரே ஒரு நிரபராதி தூக்கிலிடப்பட்டார் நீங்க சொல்ல முடியுமா? அதுதான் சொல்றேன். குற்றவாளிகள், குற்றம் செய்தவர்கள் இன்னைக்கு வந்து மும்பை குண்டுவெடிப்பு, மும்பை வந்து பயங்கர தாக்குதல் நடந்த தினம் 26/11 இன்று அஜ்மல் கசாப் ஆடிய ஆட்டத்தை வந்து நம்ம வெறியாட்டத்தை வந்து நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? குற்றவாளிகள் துப்பாக்கி வச்சுட்டு குருவி மாதிரி சுட்டுட்டு போன சாமானியர்கள் அப்பா இவங்களை குற்றம் என்ன செய்யறீங்க? திருத்தப்படுவதற்காகத்தான் இவ்வளவு போதனைகளும் நீதி போதனைகளும் எல்லாமே ஒரு வாய்ப்பு. எங்களை விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு எங்களுடைய கொள்கை மானோட விடுதலைக்கு எதிரானது மரண தண்டனை. இது வந்து ரெண்டு பேரும் பேசுறோம், வாதம் முற்றி போயிருது. ஒருத்தர் வந்து உணர்ச்சிப்பட்டு இன்னொருத்தர் ஏதாவது பண்ணிடுறோம் அப்படின்னா இது வந்து உணர்ச்சிப்பட்டு நடக்கக்கூடியது. அடுத்த சமயம் நானே வருத்தப்படலாம். திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய கொலையை துப்பாக்கியை வச்சுக்கிட்டு, இயந்திர துப்பாக்கி வச்சுக்கிட்டு குருவி சுடுவோம் சாமான்ல கூட கொல்லக்கூடிய நான் தான் செஞ்சேன்னு சொல்லக்கூடியவன அவனை வந்து நீங்க என்ன சொல்ல? அதே தவிர அரசு செய்து அப்ப ரெண்டும் ஒண்ணுதானே? எங்க செய்யுது பாருங்க. நீங்க அவன் கொலை செஞ்சானா இவனு கொலை செய்யறா அப்படிங்கிறது இது இந்த ஆதி காலத்து கற்காலத்து பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண்கிற நாகரிகம் அடைந்த ஒரு எந்த சமூகம் உங்களுக்கு தெரியும். அஜ்மல் கசாப் வரைக்கும் வழக்கறிஞர் அனுமதிக்கப்பட்டு ஒரு வழக்கறிஞருக்கு 2வது வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டு அவருக்கு ஆஜராக எந்த வழக்கும் தயாராக இல்லாத போது அரசே முன் வந்து வழக்கறிஞர் நியமிச்சு அவருடைய வாதத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நடந்திருக்கு. நீங்க வந்து காமையா வந்து போற போக எங்களுடைய கருத்து என்னன்னா, நீங்க வந்து ஒருத்தர் கொலை செய்யறாங்கன்னா அதே பதிலுக்கு செய்யறது அப்படிங்கிறது ரெண்டு ஒரே பக்கம். இவன் வந்து அரச வன்முறை செய்யறாங்க, அவன் வந்து தனிப்பட்ட முறையில் வன்முறை செய்யறாங்க. இதுதான் என்னுடைய கருத்து. அதனால நாகரிகம் அடைந்த உலகத்தில் அவர்களுக்கு வந்து திருத்துவதற்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அவரை அடைத்து வைத்து நீங்கள் வந்து வாழ்நாள் முழுக்க நீங்கள் வந்து சிறைப்படுத்தலாம். விடுதலை சிறுத்தைகளுடைய அடிப்படை வாசமா கோஷமா வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருக்க திருப்பி அடி திமிரி எழு அப்படிங்கறதுலாம் என்ன? நீங்க புத்தவடியில போய் கண்ணத்தை காட்டு மறுகணத்தை காட்டுல சொல்லணும். திருப்பி அடி திமிரி எழு சொன்னீங்க. அந்த முழக்கம் விடுதலைக்கான முழக்கம். காலங்காலமா நீங்க அடி நான் ஒரே ஒரு கேள்வி, திமிரி எழு எங்களை செருப்பு போட்டு வரக்கூடாதுன்னு நாங்க செருப்பு போட்டு மீறி போறோம். எங்களை பொதுக்கணத்துல குளிக்கூடாதுன்னா நாங்க பொதுக்கணத்துல குளிப்போம். நீங்க வந்து இதை வந்து பாருங்க திருவண்ணீர் நம்ம ஒரு தெளிவு பண்ணிக்கணும். நாம சமுதாயம் பற்றி பேசுற சமுதாயத்தில் அப்படிப்பட்ட பிரிவினர் இருக்கிறார்கள், அப்படிப்பட்ட பிரிவினர் இருக்கிறது நான் மறுக்கவே இல்லை. சட்டம் அப்படி இல்லை. அவங்க உத்தவரத்தை இடிக்கப்பட்டது, உத்தவரம் இடிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம வந்து தீண்டாமை வந்து கடுமையான சொல்ற நீங்க ஒரு புகார் சொன்னா போதும் நான் உள்ள போறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. அவ்வளவு அருமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க எப்படி சொல்லுங்க? அது வந்து சமமா இருக்கு. இது வந்து நான் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டம் வந்து எளியவனை கண்டால் அடிக்கும், வலியவனை கண்டால் வளைந்து கொடுக்கும். இதுதான் இன்றைக்கு இருக்கு. நாங்க அனுபவபூர்வமா நாங்க உணர்றோம். நாங்க எங்களுடைய வழியில இருந்து சொல்றோம். நாங்க இன்குலாப் சொல்லியிருக்கிறாரு, நீங்க வந்து பாப்பானுடைய கொடுமையை அணியும்னா பறையனா இருந்து பாருன்னு இருக்காரு. எங்களுடைய வலி வேதனை நீங்க வந்து உங்களுக்கு வந்து வெறுமனே நீங்க மேலோட்டமா வந்து பேசுறதுல இல்ல. நீங்க வந்து கீழ்மட்டத்தில் இன்னும் இருக்குங்க. இன்னமும் கௌரவ கொலை இருக்குல்ல. நீ நாகரிகத்துல நீங்க புரிஞ்சுக்கலாம் தெரியல. நான் சொல்றது சமுதாயத்துல அந்த பிரச்சனைகள் 100% இருக்கிறது இல்லன்னே சொல்ல. சட்டத்தில் அது இருக்கிறதா அப்படின்னு நான் சொல்ல. சட்டத்துல இல்ல, அதுதான் சொல்ல. சட்டத்தின் பார்வையில தூக்கு தண்டனை வந்து மிக கவனமாக மிக நிதானமா வழங்கப்படுகிறது. இந்த சுதந்திர வரலாற்றுல 54 பேருக்கு மட்டும் தான் இது வரைக்கும் கொடுத்துருக்கோம். 54 பேர்ல ஒருத்தர் நிரபரா நீங்க சொல்லுங்க, அநியாயமா தூக்கிடப்பட்டா நீங்க சொல்லுங்க. நடைமுறைப்படுத்துவதில் பாகுபாடு நடக்க இருக்கிறது எங்களுடைய கருத்து.
நீ நடைமுறைப்படுத்த பாகுபாடு இருக்கு. என்ன சொல்றாருன்னா அப்சல் குருவை தூக்கில போடக்கூடாது. ஆமா, என்னுடைய கொள்கை அப்சல் குருவை தூக்கில போடக்கூடாது, யாரையும் தூக்கில் போடக்கூடாது நாங்க சொல்றோம். மனித நேயத்தின் உச்சகட்டத்தில் இருப்பவர்கள் அப்படி சொல்ற அவங்க மனிதனை காட்டணும் சொல்றாங்க. அவர்கள் மனிதனை சொல்லல. அதுதான் மனித மிருகங்கள்லாம் வந்து மனித நேயத்தின் உச்சகட்டத்தில் அவர்கள் மனிதன் அவர் பேசிட்டு அவர்கள் மனித காந்தி என்ன சொன்னாரோ அதுதான் நாங்க சொல்றோம். இந்த ஐக்கிய தேசத்துல சுருக்கமா உங்களோட முடிக்க ஒரு முறை திரு கல்யாணராமன் முக்கியமான விஷயம் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அதாவது 54 பேருக்கு தான் இது வரைக்கும் நம்ம வந்து மரண தண்டனை கொடுத்துருக்கோம். ரொம்ப நியாயமா செயல்படுறோம். இது வரைக்கும் 2008 இருந்து 2012 வரைக்கும் மட்டும் இந்தியாவில் காவல் மரணங்கள் 11,820 நடந்திருக்கு. 555 பேர் வந்து போலியா என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காங்க. 2009 2013 வரைக்கும் வழக்கு பதிவு நடந்துட்டு இருக்கு. போலி என்கவுண்டரும் காவல் நிலைய மரணங்களும் ஆயிரக்கணக்கில் நடக்கக்கூடிய தேசத்துல தூக்கு தண்டனை நாங்க 4 பேர் தான் கொடுக்குறோம். சரியா இருக்குமா? அப்ப நீங்க என்கவுண்டர் பண்ணி தூக்கு தண்டனை எல்லாம் போட கொடுக்க மாட்டாங்க தெரிஞ்சு நீங்க என்கவுண்டர் பண்ணிடுறீங்க. சட்டம் வேறு வகையில் செயல்படுத்தப்படுகிறது. அவர் சொல்ற குற்றச்சாட்டு தான். சட்டத்தை நீங்க வேற பக்கம் வச்சுக்கிட்டு அதை காட்டிட்டு நீங்க இந்த பக்கம் வேறு மரணங்கள் கொண்டு வரீங்க. 12,000 உயிர்கள் 4 ஆண்டுகள்ல அதுக்கு என்ன கணக்கு சொல்ல போறோம்? நம்ம அவங்களுக்கு ஏற்க மரணம் கொடுக்கப்பட்டிருக்கா? நீங்க 2 சம்பந்தல சப்ஜெக்ட்ஸ் மிக்ஸ் பண்றீங்க. சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணி அரசாங்கங்கள் போலி என்கவுண்டர் பண்ண வாய்ப்பு இருக்கு. காவல்துறை காவல் நிலையங்கள்ல வந்து கொல்லப்படுபவர்களுடைய எண்ணிக்கை இருக்கு. தமிழ்நாட்டில் கூட அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. இது உண்மையா இருக்கலாம். முதல் விஷயம், நீங்க தவறான ஆளுக்கு முதல்ல அந்த கேள்வி அட்ரஸ் பண்றீங்களோன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா முதல் விஷயம், லா அண்ட் ஆர்டர் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட். என்ன ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேஸும் ஒவ்வொரு யூனிக் கேஸ். ஒவ்வொரு கேஸுமே என்கவுண்டர் பத்தின தொடர்பு பிஜேபிக்கே உண்டுங்க. நான் தான் கேக்குறேன். இது வந்து என்கவுண்டர் வந்து தமிழ்நாட்டுல கேஸ்ல இருந்து என்கவுண்டர் தப்புன்னு யார் சொன்னா உங்களுக்கு? நான் தான் கேக்குறேன். என்கவுண்டர் தப்புன்னு யார் சொன்னா? என்கவுண்டர் தப்பு நான் சொல்ல கிடையாது. நாங்க போலி என்கவுண்டர்லயும் நான் போலி காவல் 550 என்பதை யார் முடிவு செய்வது? இந்த நாடு, இந்த நீதிமன்றம் முடிவு செய்யும். 555 வழக்குகள் போலி என்கவுண்டர் நடந்திருக்கு. அது நிரூபிக்கப்படாத வரை அது போலி என்பது வந்து பத்தி இங்க பேச வேண்டாம். என்ன உண்மை? என்ன ஒரு என்கவுண்டர் வந்து ஒரு சூழ்நிலை ஏற்படுறது. என்ன சூழ்நிலை ஏற்படுதுன்றது உங்களுக்கு தெரியாது, எனக்கு 4 வருஷத்துல 12,000 பேர் நடக்கிறாங்க காவல் நிலைய மரணங்கள்ல. நாங்க இந்த பக்கம் வந்து கேட்டா நம்ம மனித நேயத்தில் மேம்பட்ட தேசம் நீங்க சொல்றீங்களே, அந்த மேம்பட்ட தேசத்துல 4 வருஷத்துல 12,000 பேர் காவல் நிலையத்தில் தவறு என்று மேம்பட்ட தேசம் வந்து காவல்துறை மூலமா நடந்தாலும் ஃபேக் என்கவுண்டர்ஸா நடந்தாலும் தவறு தாங்க. அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா என்கவுண்டர்ஸ் எல்லாமே ஃபேக் அப்படின்ற மாதிரி ஒரு அனுமானத்தோட நீங்க பேசுற மாதிரி இருக்கு. அது தவறு நடந்திருக்கு. இவ்வளவு நீங்க நீதி பரிமாணத்தை நம்பிக்கை இருக்கிறவர்கள் என்கவுண்டர் கையாள மாட்டாங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். நீதி பரிமாணத்தை நம்பிக்கை இருக்கிறவர்கள் என்கவுண்டர் கையாள மாட்டாங்க. என்கவுண்டர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புங்க. இந்த நாட்டில் வந்து லட்சக்கணக்கான மனிதர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். என்கவுண்டர் வந்து நீங்க சொல்றபடி 500 கேசஸ்ல நடந்திருக்கு. ஒரு போலீஸ் அதிகாரியை வந்து ஒருத்தன் கத்தியால வெட்ட போறான் அப்படின்ற சூழ்நிலையில அவருடைய செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அவர் சொல்றாருன்னு வச்சுப்போம், ஒரு வாதத்துக்காக. அதுக்கு என்ன பேரு? பாட்லா ஹவுஸில் நடந்தது என்ன? இப்படி பல இடங்கள்ல வந்து சுடப்படும் போது அது வந்து நியாயமான ஒரு ராமநாதபுரத்தில் நடந்தது என்ன, சென்னையில பக்கத்துல நடந்தது என்ன, ஒரு சின்ன பையன் மேல வாயில துப்பாக்கி வச்சு சுட்டுருக்காங்க கொல்லப்படல. இங்க ராமநாதபுரம் இருக்கு. அதாவது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஃபேக் என்கவுண்டர் ஒரு பிராண்ட் பண்ண முயற்சி பண்றது வந்து நான் மறுக்கிறேன். நீங்க சொல்றது நாம வந்து ஒரு பண்பாட்டு என்கவுண்டர் என்பது மன்னிக்க முடியாத ஒரு விஷயம். அது போலீஸ் செஞ்சாலும் சரி, அரசு தரப்புல யார் செஞ்சாலும் சரி. ஆனா எல்லாமே ஃபேக் என்கவுண்டர் ஒரு கற்பனை வாதத்தோட நம்ம பேசக்கூடாது. இதான் என்னுடைய பாயிண்ட். இதுல முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம வந்து தூக்கு தண்டனை, மரண தண்டனை நிச்சயமாக எதிர்க்கப்பட வேண்டியது என்ற ஒரு பார்வை இருக்க, மறுபுறம் பயங்கரவாத செயல்படுவர்களை காவல்துறை மீதே, இந்த நாட்டுடைய இறையாண்மை மீதே, இந்த நாட்டுடைய பாராளுமன்ற தாக்குபவர்கள், இப்படிப்பட்ட பயங்கர வன்முறையை தூண்டுபவர்கள், வன்முறைக்கு இலக்காக இருப்பவர்கள், நாட்டுடைய முக்கியமான தலைவர்களை கொள்பவர்கள், அவர்களை என்ன செய்ய முடியும் என்ற கேள்வி எப்போது இருந்து கொண்டே இருக்கிறது. சட்டத்தினுடைய மாட்சியை நிலைநாட்டுவதில் நிச்சயமாக சிரமமான விஷயம் தான். அந்தந்த விஷயத்தை பொறுத்து, அந்தந்த சம்பவத்தை பொறுத்து இதுவரை இந்திய அரசு, மத்திய அரசு நிதானமான போக்கையே, நீதித்துறையினுடைய தயவோடு நிதானமான போக்கையை கடைபிடித்து வருகிறது. இனிமேலும் அப்படி செயல்பட எதிர்பார்ப்போம். மத்திய அரசு ஐநா சபையில் எடுத்த நிலைப்பாடு உருவாக இருந்தால் கூட இங்கு இதுபோன்ற காவல் நிலைய மரணங்களாகட்டும், என்கவுண்டர் ஆகட்டும் அல்லது மரண தண்டனை ஆகட்டும், ஒரு உயிரை பறிக்கக்கூடிய செயல ஒரு முறைக்கு 100 முறை மறுபரிசீலனை செய்த பிறகே இந்திய அரசு இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர்கள் 2 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.